இன்று தொடர் நிகழ்ச்சியாக இரண்டாவது நாள் சைவத்தை பற்றி எங்களுக்கு இங்கே உரையாற்ற வந்திருக்கின்றார் பேராசிரியர் சித்தாந்த வித்தகர் சித்தாந்த வித்யாநிதி சு சண்முகவேல் அவர்கள் இங்கே பல சைவ நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டே இருக்கின்றார். அந்த வகையில் எங்களுடைய மக்கள் சைவ மக்கள் அவருடைய அறிவு ஆற்றலை பெற்று சைவத்தை பற்றியும் சைவ தத்துவங்களையும் நன்றாக அறிந்து பயன்பெற வேண்டும் என்ற நோக்குடன் நாம் இந்த நிகழ்ச்சிகளை ஒழுங்கு செய்துள்ளோம். இந்த நிகழ்ச்சி எங்களுடைய கலாநிதி கவிஞர் கந்தபுரம் அவர்களுடைய அமைப்பாகிய இந்து சமய பேரவையினுடைய ஆதரவிலே நடைபெற்று கொண்டு இருக்கின்றது. இந்த நிகழ்வில் பல சைவ அன்பர்கள் கலந்து கொண்டு அதை பயன்பெற வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு எனது உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். விண்ணாளும் தேவர்க்கு மேலாய வேதியனை மண்ணாளும் மன்னவர்க்கு மாண்பாகி நின்றானை தன்னார் தமிழளிக்கும் தன்பாண்டி நாட்டானை பெண்ணாளு பாகனை பேணு பெருந்துரையர் கண்ணாறு கடல் காட்டி நாயேனை ஆட்கொண்ட அண்ணாமலையானை பாடுதும் கண்ணமானாய் அண்ணாமலையானை பாடுதும் கண்ணமானாய். ஹர நம பார்வதி பதையே தென்னாடுடைய சிவனே போற்றி போற்றி ஏகம்பத்துரையந்தாய் போற்றி வாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. சிவனே செல்வர்களே, நாம் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு தலைப்பை எடுத்துக்கொண்டு அதன் வழியாக சிந்திப்பது கொஞ்சம் நலம் பயக்கும் என்று கருதுகிறேன். சென்ற வகுப்பிலே நாம் சைவ சமயத்தை பற்றி ஒரு அறிமுகம் செய்தேன். அந்த சைவ சமயத்தின் சிறப்பு அம்சங்கள், சாலியன் ஃபீச்சர்ஸ் என்று ஆங்கிலத்தை சொல்லுவாங்க, அது சில பொருள்கள் அல்லது சில இயக்கங்களுக்கென்று ஒரு தனித்தன்மைகள். அந்த வகையிலே சிலவற்றை தொகுத்து சொன்னேன். முதலாவதாக அது காலம் கடந்தது. சமயம் நம்முடைய கணக்கிலே எந்த காலத்திலே தோன்றியது என்று சொல்ல முடியாத ஒரு சமயம் உலகத்திலேயே சைவ சமயம் ஒன்றுதான். அதோடு அந்த கொள்கைகளை எல்லாம் தீர்க்கதரிசிகள் மூலமாக மற்ற சமயங்கள் வெளிப்படுத்தியது போல மற்ற சமய கருத்துக்களை எல்லாம் தீர்க்கதரிசிகள் தான் வெளிப்படுத்துகிறார்கள். ஆனால் இங்கே அப்படி அல்ல. சிவபெருமானே சதாசிவமூர்த்தியாக இருந்து வேதத்தையும் ஆகமத்தையும் அருளி செய்தார். அதனுடைய பொருள் விளக்கங்களைத்தான் இவர்கள் சொல்லுகிறார்களே ஒழிய மற்றபடி அவர் தானே செய்கிறார் என்றுதான் சிவஞான சித்தியாரிலே ஒரு அருமையான பாடல், அதுதான் இன்றைக்கு சொன்னேன். ஆரணம் ஆகமங்கள் அருளினால் உருவு கொண்டு காரணன் அருளானாயில் கதிப்பவர் இல்லையாகும். நாரணன் முதலாயுள்ள சுரர் நரர் நாகர்க்கு எல்லாம் சீரணி குரு சந்தான செய்தியும் சென்றிடாவை. ரெண்டு செய்தி சொல்றேன். ஒன்று, அவரேதான் அருளி செய்கிறார். ஆரணம் ஆகமங்கள், ஆரணம் என்றால் வேதம். இன்னொரு செய்தியை சொல்லுகிறார். மற்ற சமயங்களெல்லாம் அவருடைய கடவுள் யாருக்கு அறிவுறுத்துகிறார்? மனிதர்களுக்குத்தான் அறிவுறுத்துகிறார். அவர்கள் போக்கிலேயே வைத்துக் கொள்வோம், அவர்கள் நோக்கிலேயே வைத்துக் கொள்வோம். மற்ற சமய கொள்கைகள் எல்லாம் அந்த கொள்கை விளக்கம் யாருக்காக சொல்லப்பட்டதுன்னா ஒன்லி ஃபார் மேன்கைண்ட்,
மனித சமுதாயத்திற்கு தான் சொன்னார். ஆனால் சிவபெருமானால் அருளி செய்யப்பட்ட வேதம் மனிதர்களுக்கு மட்டுமல்ல, தேவர்கள், கந்தர்வர்கள், இயக்கர்கள், நாரணன், என்ன அருமையாக சொல்றார். சுரர் நரர் நாகர்க்கெல்லாம் சீரணி குருசந்தான செய்தியும் சென்றிடாவே. ஆகவே சகல விதமான உயிரினங்கள், அந்த உயிரினங்களை எல்லாம் ஆட்டி படைத்து கொண்டிருக்கக்கூடிய அதிதெய்வங்கள், அவைகள் இருக்கக்கூடிய லோகங்களிலே இருக்கக்கூடிய உயிரினங்கள் எல்லாவற்றுக்கும் சேர்ந்துதான் அருளி செய்கிறார். அதுதான் மற்ற சமயத்திற்கு நம்ம சமயத்தில் ஒரு பெரிய வேறுபாடு. அடுத்து பொதுவாக திருமுறைகளுக்கு பொருள் சொல்லக்கூடாது என்கின்ற ஒரு மரபை நம்முடைய ஆண்டோர்கள் கிட்டத்தட்ட ஒரு 60 ஆண்டுகள் வரை இவர்கள் கடைப்பிடித்து வந்திருக்கிறார்கள். அதோடு நமக்கென்று ஒரு கேலண்டர், ஒரு கால எல்லையை வரை செய்வதற்கு ஆல்மனாக் என்று ஆங்கிலம் சொல்லுவாங்க. ஆல்மனாக், நம்ம ஒரு பெரிய ஆல்மனாக் வச்சுருக்கோம். ரொம்ப அற்புதமான ஒரு, அதனுடைய விளக்கத்தை நீங்கள் ஆறுமனாருடைய பாலபாடம் 4வது பகுதியிலே காலப்பிரமாணம் என்ற பகுதியிலே நாவலர்கள் சொல்லுவார்கள். அது ஆகமத்தில் வரக்கூடிய செய்திகள். இதெல்லாம் சில ஒரு 4-5 செய்திகளை சொன்னேன். ஏற்கனவே சொன்னதை நான் நினைவுபடுத்துகிறேன். ஏன்னா நம்முடைய சமயத்திலே சிறப்பு அம்சங்கள் என்ன, அதிலே கூட சங்க இலக்கியங்களிலே பார்த்தால் கூட சில நாம் சொல்லக்கூடிய சைவ சித்தாந்த கருத்து அங்கே வருவதை நாம் பார்க்கிறோம். உதாரணமாக இப்பொழுது நடக்கக்கூடிய கல்பம் ஸ்வேத வராக கல்பம். இந்த ஸ்வேத வராக கல்பம் தான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. அந்த ஸ்வேத வராக கல்பத்திலே இப்பொழுது வைவஸ்வத மன்வந்திரம் என்ற ஒரு மன்வந்திரம், அந்த மன்வந்திரத்தில் 28வது மகாயுகத்தில் கலியுகம் நடந்து கொண்டிருக்கிறது. எவ்வளோ பெரிய கேலண்டர் பார். இந்த செய்தி எங்கே வருதுன்னு கேட்டிங்கன்னா, சங்க இலக்கியத்திலே பரிபாடலில் கூட வருது. பரிபாடலில் ஒரு பாடலில் இப்போ நடக்கக்கூடிய ஸ்வேதவராக கல்பம் என்று சொல்லுகிறார். இதெல்லாம் நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிற சங்க இலக்கியங்களில் கூட அதனுடைய ரெஃபரன்சஸ் என்று சொல்லக்கூடியது இருக்கின்றன. அந்த வகையிலே சில செய்திகளை நாம் பார்த்தோம். அடுத்து இன்றைக்கு நாம் என்ன சிந்திக்கலாம் என்று நானே ஒரு வரையறை செய்து கொள்கிறேன். என்று கேட்டால், நம்ம நூலை அடிப்படையாக வைத்துக்கொண்டு பாடம் நடத்தவில்லை. எல்லா நூல்களின் சாரத்தை தான் நாம் சிந்திக்கிறோம். அதுதான் கொஞ்சம் பயனுள்ளதாகவும் இருக்கும். இன்றைக்கு நாம் அன்றைக்கு இன்னொன்று சொன்னேன். நான் சாத்திரங்கள், தோத்திரங்கள், புராணங்கள் என்ற 3 அம்சங்கள் சைவத்திலே உண்டு. இன்றைக்கு தோத்திரங்களை பற்றி கொஞ்சம் சிந்திப்போம். அடுத்து வரக்கூடிய வகுப்பிலே சாத்திரங்களை பற்றி சிந்திப்போம். அடுத்து வரக்கூடிய வகுப்பிலே புராணங்களை பற்றி சிந்திப்போம். ஒரு அறிமுகம், இன்றைய வகுப்பு எடுத்துக்கொண்டால் தேவாரம் ஒரு அறிமுகம் என்று வைத்துக்கொள்ளலாம். இந்த தேவாரம் கிடைத்த வரலாறு, தமிழ்நாட்டினுடைய வரலாற்றை எப்படி நிர்ணயிக்கிறார்கள்? ஒரு நண்பர் சொல்லுவார் வேடிக்கையாக, சம்பந்தர் எப்பொழுது அவதாரம் செய்தார் என்றால் கிபி 638, அப்பர் எப்போது அவதாரம் செய்தார் கிபி 575. இப்படியெல்லாம் வரலாற்றாளர்கள் எழுதியிருக்கிறார்களே, இது நமக்கு சைவத்திற்கு ஒரு வெட்கக்கேடான சமயம் கருத்து இல்லையான்னு கேட்டார். அவர் எப்படி சிந்திக்கிறார் பார். சம்பந்தர் எப்போ பிறந்தார்னா கிறிஸ்து பிறந்ததை சொல்லி தான் சம்பந்தரை சொல்லணுமா? நல்ல கேள்விதான், நல்ல சிந்தனை. அப்பர் அவதாரம் செய்தது 575 என்று வரலாற்றிலே வருகிறது. வரலாற்று அறிஞர்கள் அதற்கென்றே இப்போ காணா வெள்ளை வாரணனார், சதாசிவ பண்டாரத்தார், கே நீலகண்ட சாஸ்திரி, இவர்களெல்லாம் இந்த கால ஆராய்ச்சிக்கென்றே நிறைய ஆராய்ந்து பல செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள். அவருடைய அந்த பணி பாராட்ட தகுந்தது. எவ்வளவு மேற்கோள்கள், எவ்வளவு கல்வெட்டுக்கள், அரசாங்கத்தினாலே வெளியிடப்படக்கூடிய அந்த கல்வெட்டு சம்பந்தப்பட்ட இன்ஸ்கிரிப்ஷன் என்று சொல்வார்கள், அதிலிருந்து வரக்கூடிய செய்திகள், திருமுறையில் வருகிற செய்திகள், வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகின்ற செய்திகள், எல்லாவற்றையும் வைத்துக்கொண்டு ஒரு வரலாற்றை கூறுகிறார்கள். அது உண்மையிலேயே பாராட்டுக்குரிய ஒரு அம்சம்தான். இருந்தால் கூட அப்பர் பிறந்தது கிறிஸ்து பிறந்ததுக்கு அப்புறம் 575, சம்பந்தர் பிறந்தது கிறிஸ்து பிறந்த பிறகு 638 என்று சொன்னால் அது சைவத்துக்கு ஒரு இழுக்கு இல்லையா? கேள்வி நல்ல கேள்வி தானே. இப்போ உங்களுக்கென்று ஒரு கேலண்டர் இல்லையா? உங்களுக்கென்று ஒரு கால வரையறை இல்லையா என்று ஒரு நண்பர் கேட்டார். நல்ல அருமையான ஒரு கேள்வி, சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்வி. ஆகவேதான்
பொதுவாக தமிழ்நாட்டுடைய எத்தனையோ கேலண்டர்ஸ் இப்பொழுது தமிழ் ஆண்டு இருக்கிறது. இப்போ திருவள்ளுவர் ஆண்டு, எங்கள் தமிழ்நாட்டில் பெரியார் ஆண்டு கூட வந்துருச்சு. சாலிவாகன சகாப்தம், கொழும்பு என்னுடைய அந்த கால வரையாற்றுக்கு நிறைய பஞ்சாங்கங்கள் எல்லா செய்தியும் போட்டிருப்பான் பஞ்சாங்கத்தில். இந்த வருஷத்தின்படி கலியுகம் தோன்றி எவ்வளோ நாள் ஆச்சு, வள்ளுவர் தோன்றி எவ்வளோ நாள் ஆச்சு. அப்புறம் நாம் கைலாய வரம்பில் மெய்கண்டாருடைய ஆண்டு என்று நாங்கள் எழுதுகிறோம். திருவாவடுதுறையில் மெய்கண்டார் ஆண்டு போடுவாங்க. பெரியார் ஆண்டு வரைக்கும் எத்தனையோ வந்தாச்சு. ஆனால் பொதுவாக கால வரையறையை எப்படி வைத்தார்கள் என்று நக்கீர தேவநாயனார் தான் இறையனார் களவியலில் நமக்கு காட்டுகிறார். அதாவது இந்த கிறிஸ்டியன் காலண்டர்லாம் நம்ம வருவதற்கு முன்பாகவே நாம் என்ன காலண்டர் வைத்து கொண்டிருந்தோம் என்பதற்கு தமிழ்நாட்டு வரலாற்றை பொறுத்தவரை அவர் என்ன வைத்திருந்தார்கள் என்றால், முதற் சங்க காலம், இடைச்சங்க காலம், கடைச்சங்க காலம். இது ஒரு அற்புதமான ஒரு செய்தி. என்னுடைய நக்கீரர் போன்ற பெருமக்கள் நமக்கு காட்டுகின்ற ஒரு நக்கீரர் எழுதும்போது அப்படி எழுத இல்லையா, இது முதல் சென்னை எப்பொழுதுன்னா கிமுவிலிருந்து கிபியிலிருந்து எழுதிக்க அவர் எழுதவில்லை. அவை அந்த 3 சங்கங்கள் இருந்ததாக நமக்கு வரலாற்றில் வருகிறது. அதில் அருமையான செய்தியை நம்முடைய நக்கீர தேவநாயனார் குறிப்பிடுகிறார். முதற் சங்க காலத்திலே அப்பொழுது தென்மதுரை அது இப்போ கடல் கொள்ளப்பட்டது. கடல்கோள் தமிழ்நாட்டு வரலாற்றை எடுத்துக்கொண்டால், அதாவது ஒரு கடலானது ஒரு நிலப்பரப்பை ஆக்கிரமித்து கொண்டு திரும்பவும் அந்த நிலப்பரப்பை கொடுக்காமலே இருந்தால் அது கடல்கோள். ஒரு கடலானது பொங்கி வந்து நிலப்பரப்பை ஆக்கிரமித்து கொண்டு மீண்டும் வடிந்து விட்டால் அதுதான் சுனாமி. இப்பொழுது தான் ஒரு புதிய பெயர் வைத்திருக்கிறோம். நிலப்பரப்பை ஆக்கிரமிக்கிறது, திரும்ப கடல் உள்ளே போயிடுது, அது சுனாமி. அது சிற்றூழி என்று வைத்தார்கள். பேரூழி, சிற்றூழி என்று நமக்கு வருகிறது. ஆங்கிலத்தில் டெலூஜ் என்று சொல்வார்கள். கடல்கோள், இந்த கடல்கோள் டெலூஜ் என்று சொல்வது. அந்த முதற் சங்க காலத்திலே தென்மதுரை அதுதான் நம்முடைய பாண்டிய நாட்டுக்கு தலைநகரமாக இருந்தது. அது எவ்வளோ நாள் இருந்துன்னு சொல்கிறார். நான் சொல்லுகின்ற வரலாறுலாம் நான் சொல்கிறது இல்லை, நக்கீர தேவநாயனார் சொல்லுகிறார். இறையனார் களவியல் என்ற நூலுக்கு உரை எழுதியிருக்கிறார். அங்கே குறிப்பிடுகின்றார், 4440 ஆண்டுகள் இருந்தன முதற் சங்கம். இந்த முதல் சங்க காலம் தென்மதுரையை தலைநகராக கொண்டு, அது நிறைய சொல்ல, எத்தனை புலவர்கள் இருந்தார்கள், எத்தனை ஆண்டுகள் இருந்தன, எத்தனை அரசர்கள் சென்றிருக்கிறார்கள். இப்போ முதற் சங்க காலத்தில் இருந்த பாண்டிய மன்னர்கள் 89 பேருங்கிறார். எல்லாம் தெளிவாக கணக்கு சொல்கிறார். நம்மகிட்ட கணக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கு. அதன் பின்பு இடைச்சங்க காலம், அந்த தென்மதுரை கடல் கொள்ளப்பட்டது. அது வரலாற்று ஆசிரியர்களும் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். அதை தான் லிமூரியா என்று சொல்கிறார். லிமூரியா கண்டம் என்று சொல்லப்படுகிறது. கடல் இப்போ கடலுக்குள்ளே போயிடுச்சு. அப்புறம் கவாடபுரம், அது 2ஆம் சங்கம் இருந்தது. அது 3700 ஆண்டுகள் இருந்தது என்று சொல்கிறார். இப்பொழுது இருக்கக்கூடிய மதுரை, அது உத்தர மதுரை என்று சொல்லப்படும். அந்த மதுரையிலே கடைச்சங்க காலம் 1850 ஆண்டுகள் இருந்ததாக வரலாறு. அப்போ எவ்வளோ பெரிய நாட்கள் நமக்கு சொல்லப்படுகின்றன பாருங்க. இந்த காலங்களில் முதல்ல 4440 ஆண்டுகள், அப்புறம் 3700 ஆண்டுகள், அப்புறம் 1850 ஆண்டுகள் கடைச்சங்கம். அவர் பெரிய லிஸ்ட் கொடுக்குறார், என்னென்ன மன்னர்கள் எல்லாம் இருந்தாங்க நமக்கு சொல்லப்படுது. உதாரணமாக தொல்காப்பியம் அரங்கேறும் பொழுது இருந்த பாண்டிய மன்னனுடைய பெயர் தான் பாயிரத்தில் வருது. நிலந்தரு திருவர் பாண்டியன் அவையத்து. தொல்காப்பியம் எப்பொழுது அரங்கேறியது என்று கேட்டால் பாயிரத்திலேயே வருகிறது. நிலந்தரு திருவர் பாண்டியன் அவையத்து என்று அந்த சொல்கிறது. அதுபோல திருக்குறள் எப்போது அரங்கேறியது என்று கேட்டால் காண பேர் எயில் எய்த உக்கிரப் பெருவழுதி. திருக்குறள் அரங்கேறும் பொழுது இருந்த பாண்டியனுடைய பெயர் என்ன என்று கேட்டால் காண பேர் எயில் எய்த உக்கிரப் பெருவழுதி என்று வருகிறது. ஆக நமக்கு இப்படி ஒரு வரலாற்றை வைத்து கொண்டிருக்கிறோம். எதற்காக சொல்கிறேன் என்று கேட்டால், அந்த காலங்களில் எல்லாம் முதற் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் என்று சொல்லக்கூடிய காலங்களிலே
தமிழ்நாட்டிலே சைவத்தை தவிர வேறு சமயம் இருந்ததே இல்லை. சைவம் ஒன்றுதான் இருந்திருக்கிறது. அவ்வளோ பெரிய இப்போ கிட்டத்தட்ட எத்தனை ஆயிரம் வருடங்கள் ஆகின்றன. பிற சமயத்தினுடைய தாக்கம் இல்லை, பிற மொழியினுடைய தாக்கம் இல்லை, பிற கலாச்சாரத்தின் தாக்கம் இல்லை. இது ஒரு பெரிய சிறப்பு. அந்த முதற் சங்க காலத்திலே தான் சிவபெருமானே 549 புலவர்களில் ஒருவனாக இருந்து தமிழை ஆராய்ந்தார். அது பெரிய சிறப்பு. 549 புலவர்கள் இருந்திருக்கிறார்கள். அது சீட், அதாவது முதற் சங்கம் என்று வைத்து கொண்டால் இருக்கைகள்னு சொல்கிறோம் தமிழில், இருக்கைகள். இப்போ எம்எல்ஏ எம்பின்னு சொன்னால் இத்தனை கான்ஸ்டிடியூவன்சின்னு சொல்கிறோம். ஆனால் அத்தனை கான்ஸ்டிடியூவன்சியில் ஒரு எம்எல்ஏ இறந்து போயாச்சுன்னா இன்னொரு எம்எல்ஏவை எலெக்ட் பண்ணுவாங்க, ஒரு மந்திரி இறந்து போனால் இன்னொரு மந்திரி எலெக்ட் பண்ணுவாங்க. அதுபோல் முதற்சங்க காலத்திலே இருந்த இருக்கைகள் 549. அந்த இருக்கையிலே அமர்ந்த புலவர்களின் எண்ணிக்கை 4449. அவ்வளவு புலவர்கள் இருந்திருக்கிறார்கள். 4449. இடைச்சங்க காலத்திலே 59 இருக்கைகள் இருந்திருக்கின்றன. அதில் 3700 புலவர்கள் இருந்திருக்கிறார்கள். கடைச்சங்க காலத்திலே 49 இருக்கைகள். இப்போ திருக்குறள் அரங்கேறும் பொழுது எத்தனை புலவர்கள் இருந்தார்கள் என்று கேட்டால் 49 புலவர்கள். அந்த 49 புலவர்களும் சாற்றுக்கவி கொடுத்திருக்கிறார்கள் திருக்குறளுக்கு. பார்க்கிறோம். அந்த கடைச்சங்க காலத்திலே 449 புலவர்கள் மொத்தம் இருந்திருக்கிறார்கள். இதையெல்லாம் வேணால் ஒரு அட்டவணை போட்டு வேணால் நான் தர்றேன் உங்களுக்கு. ஏன்னா ஒவ்வொன்றாக குறித்துக் கொள்வது சிரமம். நான் சொல்ல வேண்டிய விளக்க வேண்டிய செய்தி தான் முக்கியம். அப்பொழுது அதாவது நான் ஒன்று படிக்கிறோம், தருமி என்ற ஒருவனுக்காக சிவபெருமான் ஒரு பாடலை எழுதி கொடுத்தார் என்று திருவிளையாடல் புராணத்திலே வருது. தருமிக்கு பொற்களி பெறுவதற்காக சிவபெருமானே ஒரு பாடலை எழுதி கொடுத்தார். அது எப்பொழுது? கடைச்சங்க காலம். ஆனால் முதற்சங்க காலத்திலே அப்படி இல்லை. முதற்சங்க காலத்திலே சிவபெருமானே சிவன் என்று சொல்லக்கூடியது எல்லாமே சாத்திரத்திலே அது சிவன் என்று பொதுவாக வந்தாலும் கூட அந்த சிவபெருமானை பற்றிய பல நிலைகள் அது சாத்திரங்கள் படிக்கும்போது தான் நமக்கு தெரியும். உதாரணமாக எடுத்துக்கொண்டால், இப்போ ஒரு சாத்திரம் படித்த ஒரு மாணவன் அவனை அழைத்து சங்கத்திலே சிவன் இருந்தான் என்று அவன் சொல்லக்கூடாது. சாத்திரம் படித்தவன் எப்படி சொல்ல வேண்டும்? ஸ்ரீகண்ட பரமேஸ்வரன் இருந்தார் என்று தான் சொல்ல வேண்டும். சிவபெருமான நிலைகளை சொல்லும்போது ஸ்ரீகண்ட பரமேஸ்வரன் என்ற நிலை வேற, சதாசிவன் என்ற நிலை வேற, சொரூப சிவம் என்ற நிலை வேற, தத்துவம் கடந்தவர். இப்போ உதாரணமாக நம்முடைய புராணம் இதுதான், அது சாத்திரமும் தோத்திரத்தையும் நம்ம ஒழுங்கு சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உதாரணமாக எடுத்துக்கொண்டால், நம்முடைய புராணங்களிலே சொல்லப்படுகின்றவர் எல்லாருமே ஸ்ரீகண்ட பரமேஸ்வரன் தான். அரக்கர்களுக்கு வரம் கொடுத்தது, அவர்களை அழித்தது. அதுக்கப்புறம் ரிஷப வாகனத்திலே உமாதேவியாரோடு இருப்பது, கைலாய மலையில் இருக்கிறார் என்று சொல்லப்படுபவர் பொதுவாக சிவன் என்று சொன்னாலும் கூட அவரை சாத்திர முறையிலே சொன்னால் எப்படி சொல்ல வேண்டும்? ஸ்ரீகண்ட பரமேஸ்வரன் அல்லது சீகண்ட, தமிழிலே சீகண்டர் என்று எழுத வேண்டும். அந்த சீகண்டர் தான் இது. இன்னொரு நாளைக்கு இதை பற்றி விளக்குறேன் எப்படிங்கிறது. அது சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். கான்செப்ட் ஆஃப் காட் இன் சைவ சித்தாந்தா அல்லது சைவிசம் ரொம்ப முக்கியம். யாரை கடவுள் என்று நாம் சொல்லுகிறோம்? ஏன்னா நிறைய கேள்வி என்ன வருதுன்னா, கடவுளுக்கு கல்யாணம் உண்டா, கடவுளுக்கு மகன் உண்டா, கடவுளுக்கு மனைவி உண்டா என்றெல்லாம் கேள்விகள் கேட்கிறார்கள். அந்த கேள்வியெல்லாம் எதற்காக என்றால், அது சரியாக அந்த சாத்திர அம்சத்தை, கொள்கை விளக்கத்தை புரிந்து கொள்ளாமல் கேட்கின்ற கேள்விகள். அது ஒரு புறம் இருக்கட்டும். அந்த முதற் சங்க காலத்திலே தான் ஸ்ரீகண்ட பரமேஸ்வரனே அந்த 549 புலவர்களில் ஒருவராக இருந்து தமிழை ஆராய்ந்தார். அதாவது தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழை ஆராய்ந்தார் என்று சொன்னால் தமிழ் மொழியை மட்டும் ஆராய்ந்தார்னு அர்த்தம் இல்லை. தமிழ் மொழியிலே தோன்றி எல்லா கலைகளும் இங்கே தமிழ் மொழியிலே இருந்தன என்பதுதான் பொருளே. தமிழ் லிட்ரேச்சரை மட்டும்தான் ஆராய்ச்சார்னு சொல்லிடக்கூடாது. அதை தான் திருவிளையாடல் புராணத்தில் சொன்னார். கண்ணுதர் கடவுளும் கழகமோடு அமர்ந்து
பண்ணுறத் தெரிந்து ஆய்ந்த இப்பசுந்தமிழ் ஏனை மண்ணிடை சில இலக்கண வரம்பிலா மொழிவோர் என்னிடப்பட கிடந்ததோ என்னவும் படுமோ. அருமையாக சொல்ல திருவிளையாட புராணாசிரியர். அந்த கண்ணுதர் கடவுள் கழகத்திலே அமர்ந்து தமிழை ஆராய்ந்தார். ஒரு பெருமை. கண்ணுதர் கடவுளும் கழகமோடு அமர்ந்து. அருமையா. அது எப்போ? முதற் சங்க காலத்தில் தான். கடைச்சங்க காலத்தில் ஒரு பாடல் மட்டும்தான் எழுதி தர்றார். இதெல்லாம் வேறுபாடு. ஆகவே தலைச்சங்கத்திலே அவர் சிவபெருமான் ஒரு புலவனாகவே இருந்து தமிழை ஆராய்ந்ததாக ஒரு வரலாறு வருகிறது. ஆகவே தலைச்சங்க புலவர். இதை எப்படியெல்லாம், ஏன்னா இந்த கருத்தை இப்போ நமக்கு எப்பொழுதுமே ஒரு கருத்தை எடுத்துக்கொண்டால் அந்த கருத்து ஞானிகளுக்கு உடன்பாடாக நம்ம சிந்திக்கணும். அதுதான் பெரிய விஷயம். சைவத்திலே ஒரு வரம்பு வைத்தார்கள். நீ ஒரு ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறாய், நீ செய்வதனால அந்த ஆராய்ச்சி உண்மையாகி விடுமா என்றால் ஆகாது. அது நம்முடைய ஞானிகள் அந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டால் தான் அது ஆராய்ச்சி. இல்லை என்றால் அதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதுபோல மூர்த்தி நாயனாருடைய புராணத்திலே சேக்கிழார் பெருமான் இதை சொல்லுகிறார். இந்த கருத்தை எப்படி சொல்கிறார் பாருங்க. அந்த மதுரையினுடைய சிறப்பை சொல்லும் பொழுது, மும்மை புவனங்களில் மிக்கதன்றே அவ்மூதூர் ஆலவாய் பெருமான் எம்மை பவம் தீர்ப்பவர் சங்கம் இருந்தது. பெரிய புராணத்தில் வருது இந்த கருத்து. இதை குறித்துக் கொள்ளுங்கள். மூர்த்தி நாயனார் புராணம் 7வது பாடல் நான் சொல்லுவேன். அங்கே சிவபெருமான் தலைச்சங்கத்திலே இருந்தார் என்ற செய்தியை சேக்கிழார் சொல்கிறார். அதே போல திருநாவுக்கரசு நாயனார் புராணம் 403வது பாடலிலே சொல்லுகிறார். அப்பர் சுவாமிகள் மதுரைக்கு வருகிறார். அங்கே வந்து எப்படி சொல்லணும் நியாயமாக? சொக்கலிங்க பெருமானை வணங்கினார், சோமசுந்தர கடவுளை வணங்கினார், அப்படித்தானே சொல்லணும். ஆனால் அப்படி சொல்ல மாட்டார். எப்படி சொன்னார்? அப்பர் வந்து யாரை வணங்கினார்னாரு? மதுரையினில் திருந்தியனூர் சங்கத்தில் அன்றிருந்து தமிழாராய்ந்தருளி அங்கனர் கோவில். அகச்சாமி எவ்வளவு தெளிவா இருப்பார். அப்பர் சுவாமிகள் யாரை வணங்கினார்? மதுரையினில் திருந்தியனூர் சங்கத்தில் அன்றிருந்து தமிழ் ஆராய்ந்து அருளிய அங்கனர் கோவில். அப்போ ஞானிகளுக்கு அந்த கருத்து உடன்பாடுன்னு தெரியுது இல்லையா? அதே போல சம்பந்தர் புராணத்திலே சொல்லுவார், அந்த நீலமாமிழற்று ஆலவாயான் என்ற திரு இருக்கு குரல். அருமையான 2 அடிகளே உடைய அந்த திரு இருக்கு குரல் என்று அது ஒரு யாப்பு. அந்த யாப்பிலே அந்த நீலமாமிழற்று ஆலவாயின் பல தாயினார் ஞாலம் ஆழ்வரே. அருமையாக அந்த ராகம் தெரிஞ்ச பாடம் மிக அருமையாக இருக்கும். அப்பொழுது என்ன சொன்னார்? இந்த திரு இருக்கு குரலை சம்பந்தர் எப்போது பாடினார், எங்கே பாடினார் என்று சேக்கிழார் எப்படி சொல்லுகிறார்? நீலமாமிழற்று ஆலவாயான் என நிலவும் மூலமாகிய திரு இருக்கு குரல் மொழிந்து சீலமாதவ திருத்தொண்டர் தம்முடும் திளைத்தார் சாலு மேன்மையில் தலைச்சங்க புலவனார் தம் முன். அங்கேயும் சொல்ற இந்த திரு இருக்கு குரலை மதுரை சோமசுந்தர கடவுள் முன் பாடினார் அல்லது மீனாட்சியின் முன் பாடினார் அப்படிதானே சொல்லணும். ஆனால் எப்படி சொல்றாரு? சாலு மேன்மையில் தலைச்சங்க புலவனார்தம் முன். இப்போ என்ன தெரிகிறது என்றால் இந்த கருத்து ஞானிகளுக்கு உடன்பாடு. அதற்காக சொல்லவில்லை. எதுவுமே ஒரு பிரமாணம் இல்லாமல் நம்ம பேசக்கூடாது. சைவர்களுக்கு எப்பொழுதுமே ஒரு கட்டுப்பாடு என்னவென்றால், நாம் சொல்லுவதை ஞானிகள் சொல்லியிருக்கிறாரா என்று பார்க்க வேண்டும். அப்படி இந்த 3 சங்கங்கள் இருந்த காலத்திலேயும் தமிழும் சைவமும் சிவபெருமானுடைய மேன்மையை சொல்லுகின்ற செய்திகளும் தான் நடந்து வந்திருக்கின்றன. இந்த 3ஆம் சங்கம் எப்பொழுது முடிவுக்கு வந்தது என்று வரலாற்று ஆசிரியர் சொல்லும் பொழுது, கிபி 100 3ஆம் சங்கம், அதாவது அந்த வருஷம் 1850 ஆண்டுகள். அந்த 1850 ஆண்டுகள் நிறைவு செய்யும் பொழுது இன்னைக்குள்ள நம்ம கேலண்டர் அதற்கு ஒரு கன்கார்டன்ஸ் அல்லது கோரலேஷன் சொல்லுவாங்க. அது எப்போ வருகிறதுனா கிபி 100 வரைக்கும் வருகிறது. அந்த காலத்தில் தான் திருக்குறள் எப்போது அரங்கேறியது என்றால் கிமு 31.
ஏன்னா அந்த கேலண்டர் வராதுக்கு முன்னாடியே சொல்கிறோம். கிமுன்னு சொன்னாலே கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னாடின்னு சொல்லியாச்சுன்னா அப்படி எப்படி கேலண்டர் வந்திருக்கும் இல்லையா? அது கணக்கு இப்படி இது பின்னாடி போய் பார்க்கணும், அவ்வளோதான். கிமு 31 தான் அந்த உக்கிரப் பெருவெளியினுடைய அவைக்களத்திலே தான் திருக்குறள் அரங்கேறியது. அந்த திருக்குறளுக்கு 49 புலவர்கள் கொடுத்த சாற்றுக்கவியோடு அந்த மன்னனும் ஒரு சாற்றுக்கவி கொடுத்திருக்கிறான். உக்கிரப் பெருவெழுதி பாடிய பாடலும் திருவள்ளுவ மாலையிலே இருக்கிறது. அது என்னுடைய திருக்குறளும் சித்தாந்தம் என்று சொல்லக்கூடிய அந்த ஒளிநாடாவிலே அதை நன்றாக விளக்கியிருக்கிறேன். திருக்குறளும் சைவ சித்தாந்தமும் என்கின்ற ஒரு அருமையான தலைப்பிலே ஒரு மணி நேரம் இந்த கேசட் இருக்கிறது. அதை பல செய்திகள் அதில் உங்களுக்கு தெரிந்து கொள்ளலாம். அதன் பின்பு அந்த சங்கம் முடிந்து விட்டாலும் கூட அந்த சங்கம் மருவிய காலம் என்று ஒரு காலம் வைத்திருந்தார். அது கிட்டத்தட்ட கிபி 300 வரை இந்த சங்கம் மருவிய காலம் வருகிறது. அந்த சங்கம் மருவிய காலத்திற்கு பின்பு ஒரு காலம் வருகிறது, அதான் இருண்ட காலம் என்று ஒரு காலம். அது கிட்டத்தட்ட கிபி 300லிருந்து 600 வரை இருண்ட காலம் என்று சொல்லப்படுவார். இந்த இருண்ட காலத்திலே தான் தமிழ்நாட்டிலே ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுகிறது. என்னவென்றால், அதுவரை தமிழ்நாட்டிலே நடந்த போரெல்லாம் தமிழனுக்குள்ளேதான் போர். சேரன் பாண்டியன் மீது போர் தொடுப்பான், பாண்டியன் சோழன் மீது போர் தொடுப்பான், அல்லது பல்லவருக்கும் சோழர்களுக்கும் போர் என்றுதான் தமிழ்நாட்டிலே வரலாறு போராமே. இன்னும் சொல்ல போனால் சோழனுக்குள்ளேயே போர். சோழன் நலங்கிள்ளிக்கும் நெடுங்கிள்ளிக்கும் போரை நிறுத்துவதற்காக கபிலர் சென்று பாடிய பாடல் இருக்கிறதல்லவா, புறநானூரில் இருக்கிறது. சோழ மன்னர்களுக்குள்ளே சண்டை, நலங்கிள்ளி நெடுங்கிள்ளி. அவர் 2 பேரையும் சமாதானப்படுத்துவதற்காக கபிலர் செல்லுகிறார் என்று புறநானூற்றில் ஒரு பாடல் வருகிறது. அப்படிதான் இருந்திருக்கிறது. ஆனால் இந்த இருண்ட காலம் என்று சொல்லக்கூடிய காலம் இருக்கே, கிபி 300லிருந்து 600 வரை தான் தமிழ்நாட்டிலே ஒரு புதுமை நடக்கிறது. அது என்னவென்றால், அப்பொழுதுதான் தமிழ்நாட்டை தமிழ் மொழியாலும் கலாச்சாரத்தாலும் மதத்தாலும் வேறுபட்டவர்கள் அப்பொழுதுதான் தமிழ்நாட்டிலே படையெடுக்கிறார்கள். அதான் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட். அப்பொழுதுதான் யார் உள்ளே நுழைகிறார்? அவருடைய தாய்மொழி தமிழ் இல்லை, அவருடைய சமயம் சைவம் இல்லை, வேற்று சமயம், வேற்று மொழி, வேற்று கலாச்சாரத்தை உடைய மன்னர்கள் முதல்ல படையெடுக்கிறார்கள். அந்த படையெடுத்த காலத்திலே தான் அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், தமிழ்நாட்டிலே பல சின்னங்களை அழித்து விட்டார்கள். ஆகவே வரலாற்றாளர்கள் என்ன பேர் கொடுத்தாங்க? இருண்ட காலம். ஏன்னா அந்த காலத்தில் தமிழ்நாட்டுடைய வரலாறு பலவரை அழிந்து போன காரணத்தினாலே அந்த லிங்க் என்று சொல்வார்கள், தொடர்ச்சி கிடைக்க மாட்டாங்க அவங்களுக்கு. அந்த இருண்ட காலத்திலே தான் களப்பிரர்கள், அவங்களுக்கு ஒரு பேர் கொடுத்தாங்க. அவர்கள் தான் களப்பிரர்கள் என்று பொதுவாக அழைக்கப்படுவார்கள். அந்த களப்பிர மன்னன் தான் நம்முடைய மூர்த்தி நாயனாருக்கு எவ்வளவு தொல்லைகளை கொடுத்தான் என்று நாம் பார்க்கிறோம். நாயன்மார்களை எடுத்துக்கொண்டால் சைவத்தினுடைய மறுமலர்ச்சி அப்பர் சம்பந்தர் காலத்திலே தான் வருகிறது. ஆனால் அதற்கு முன்பாகவே பெரிய புராணத்தை நாம் நன்றாக பார்க்கும் பொழுது ஒரு உண்மை தெரிகிறது. 63 நாயன்மார்களிலே அப்பர் சுவாமிகளும் சம்பந்த சுவாமிகளும் சமகாலத்திலே வாழ்ந்தவர்கள், கண்டெம்பரரின்ஸ். ஆனால் அவர்களுக்கு முன்னாலேயே 17 நாயன்மார்கள் இருந்திருக்கிறார்கள். அப்ப சைவத்தை அவர்கள் கொண்டு வரவில்லை. அவர்கள் காலத்துக்கு முன்பாகவே 17 நாயன்மார்கள் வாழ்ந்திருக்கிறார்கள், அப்பருக்கும் சம்பந்தருக்கும் முன்னாடியே. அதில் சிலவற்றை பற்றி இவர்களே பாடியிருக்கிறார்கள். சண்டேஸ்வர நாயனார் போன்றவற்றை இவர்களே புகழ்ந்து பாடுகிறார்கள். அப்போ என்ன தெரிகிறது என்று கேட்டால், அந்த காலத்திலே தான் ஒரு மாறுதல் ஏற்படுகிறது. அப்பொழுது சமய சின்னங்கள் அளிக்கப்படுகின்றன, வேற்று சமய கருத்துக்கள் அப்பொழுதுதான் புகுத்தப்படுகின்றன. ஆகையினால் என்ன மேற்கொண்டது என்று சொன்னால், கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே வரலாற்று ரீதியாக பார்க்கும் பொழுது உதாரணமாக எடுத்துக்கொண்டால், புத்த சமயமும் சமண சமயமும் வடநாட்டிலே தோன்றியது கிமு 5 அல்லது 6ஆம் நூற்றாண்டிலே தோன்றியது. அப்படி தோன்றிய மதங்கள் தமிழ்நாட்டை எப்பொழுது தாக்கியது என்று கேட்டால்,
கிட்டத்தட்ட ஒரு 600-700 ஆண்டுகள் கழித்துத்தான் அதனுடைய தாக்கம் தமிழ்நாட்டுக்கு வருகிறது, களப்பிரர்கள் மூலமாக. ஏன்னா முன்னாடி ஒரு 500 ஆண்டுகள், பின்னாடி ஒரு 300 ஆண்டுகள். ஆகவே கிட்டத்தட்ட 600 ஆண்டுகளுக்கு பின்புதான் அந்த சமண பௌத்த சமயங்கள் தமிழ்நாட்டை கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்கிரமிக்க ஆரம்பித்தன. ஆகவே என்னாச்சு, மூர்த்தி நாயனாருடைய வரலாறு ஒன்று போது நமக்கு. அந்த சிவனடியார்களுக்கு எவ்வளவு தொல்லைகள், எவ்வளவு சிரமங்கள் கொடுக்க வேண்டுமோ அவ்வளவு கொடுத்தான் அந்த மன்னன். ஆகவே நான் வேடிக்கையாக சொல்லுவது ஒன்று உண்டு, முதல்ல சந்தனக்கடத்தலை செய்தவன் சந்தனக்கடத்தன் வீரப்பன் இல்லைன்னு சொல்லுவேன். மூர்த்தி நாயனார் தான் முதல்ல சந்தனம் கடத்தியவன். ஏன்னா சிவபெருமானுக்கு சந்தனக்காப்பு செலுத்துவதையே தன்னுடைய வாழ்க்கையின் குறிக்கோளாக கொண்டு வாழ்ந்தார். நாயன்மார்களுக்கு ஒரு பெரிய சிறப்பு என்ன, நாயன்மார்கள் எப்படிப்பட்டவர்கள், அது ஒரு பெரிய விஷயம். சைவம் எப்படி காட்டுகிறது நாயன்மார்களை. ஆனால் இன்றைக்கெல்லாம் நாயன்மார்கள் சமூக தொண்டு செய்தார்கள், அந்த தொண்டு செய்தார்கள், அவர்கள் ஜாதியை ஒழிப்பதற்காக செய்தார்கள் என்றெல்லாம் எழுதுகிறார்கள். நமக்கு ஏதோ நம்முடைய சமயத்துக்கு அதனால தான் பெருமை வரணுங்கிறதுக்காக அப்படி சொல்கிறாங்க. ஆனால் உண்மையில் அப்படி இல்லை. நாயன்மார்களை இன்னும் சொல்லப்போனால் பெரிய புராணம் என்ற ஒரு காவியமானது மக்கள் மத்தியிலே அதிகமாக சென்றுவிடக்கூடாது என்று கூட நம்முடைய அறிஞர்கள் இருந்தார்கள். ராமாயணம் மாதிரியோ, ஏனென்று கேட்டால் பெரிய புராணத்தை படிப்பதற்கு என்ன தெரிய வேண்டும், ஒரு அடிப்படை தெரிய வேண்டும். இன்றைக்கு மொழி தெரியாமல் இருக்கிறது வேறு விஷயம், அதை நான் சொல்லலை. ஆனால் பெரிய புராணத்தை படிப்பதற்கு ஒன்று கட்டாயமாக தெரிய வேண்டும், உலக தர்மத்திற்கும் சிவ தர்மத்திற்கும் என்ன வேறுபாடு என்று தெரியாமல் ஒருவன் பெரிய புராணத்தை படித்தால் அன்பே சிவம் என்ற கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஏற்றுக்கொள்வானா? அன்பே சிவம் என்று சொல்லிவிட்டு சிவபெருமான் பிள்ளை கறி கேட்டார், கலிக்கம்ப நாயனார் மனைவியின் கையை வெட்டினார் என்றெல்லாம் சொன்னால் இன்றைக்குள்ள மாணவன் ஏற்றுக்கொள்வானா? ஏற்றுக்கொள்ள மாட்டான். அப்பொழுது என்றால் பெரிய புராணத்தை நான் வேடிக்கையாக சொல்வேன், பெரிய புராணத்தை ஒருவன் நன்றாக அவன் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவனுக்கு அடிப்படை என்ன தெரிய வேண்டும், உலக தர்மம் என்றால் என்ன, சிவ தர்மம் என்றால் என்ன என்பதை புரிந்து கொண்டால்தான் பெரிய புராணத்தை அவன் புரிந்து கொள்ள முடியும். நான் வேடிக்கையாக ஒன்று சொல்வேன், பெரிய புராணம் அடல் சொல்லின்னு சொல்வேன். நான் அடல் சொல்லி அடல் சொல்லின்னு போட்ட பிறகு சிறுவர்கள் படிக்கலாமா? அதே போலதான் இங்கு அடல்ஸ்னா யாரு, அது ஒரு நாளைக்கு விளக்குறேன். சிவ தர்மத்திற்கும் உலக தர்மத்திற்கும் என்ன வேறுபாடு, அது ரொம்ப முக்கியம் சைவத்தில். ஆகையினால்தான் நம்முடைய கச்சியப்ப சிவாச்சாரியார் என்ன சொன்னார், மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். அதுக்குள்ளே வச்சுட்டார், மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். இப்போ இன்னைக்கு ஒரு மாணவனை கூப்பிட்டு சைவ நீதி என்பதை ஆங்கிலத்தில் சொல்லுன்னா எப்படி சொல்லுவான்? சைவ நீதி அப்படின்னு எழுதுவான். அவன் படித்த லாங்குவேஜை வச்சுக்கொண்டு வெஜிடேரியன் ஜஸ்டிஸ்ன்னு எழுதுவான் இல்லையா? சைவ நீதி இங்கிலீஷில் எப்படி சொல்லுவீங்க நீங்கள்? அப்படித்தானே சொல்லுவான். அங்கே சைவ நீதினா என்ன அர்த்தம்? சைவ நீதி என்பது சிவாகமங்களில் சொல்லப்பட்ட நீதின்னு அர்த்தம். அதான் உள்ள சைவம் அங்கே எப்படி நிற்குது? சைவம் என்ற சொல் பலவிதமான பொருளில் வரும். சைவம் என்பது சைவ சமயத்தையும் குறிக்கும். சில இடங்களில் சைவம் என்ற சொல் எதை குறிக்கும் என்றால் ஆகமத்துக்கு அட்ஜெக்டிவாக வரும். ஆகமம் என்பது நவுன், பெயர் சொல். அந்த ஆகமத்துக்கு உரிச்சொல்லாக, பெயர் உரிச்சொல்லாக வரும்பொழுது சைவம்னு வரும். இப்போ உதாரணமாக ஒன்று சொல்லுகிறேன் பாருங்கள். இப்போ கிங் இங்கிலீஷில் சொல்லலாம், கிங். இந்த கிங் அட்ஜெக்டிவாக வரும்போது எப்படி வரும்? கிங்லி பேலஸ்ன்னு சொல்லலாமா இங்கிலீஷில்? ராயல் பேலஸ். அப்போ என்ன ஆகுது? கிங்கிற ஒரு நவுனு அட்ஜெக்டிவாக வரும்போது முழு வடிவம் மாறி போகுது இல்லையா? கிங் ராயல். அதே போல் ஆங்கில மொழியில் அப்படி இருக்கு இல்லையா? அதே போல தான் டூத்துனா டென்டல். எப்படி டூத்துக்கு அட்ஜெக்டிவ் தானே டென்டல். பல் டாக்டர் இருக்கிறார்.
அது போல இப்போ நாக்கு டங்குக்கு வந்து லேபியல் இல்லையா அப்படிதானே, டங் லிங்குவல். அப்போ பாருங்க வடிவமே மாறுது பாருங்க. அதே போல தான், ஏன்னா சில உதாரணங்கள் காட்டினா தான் புரிய முடியுது. அதே போல தான் சைவம் என்ற வார்த்தை ஆகமம் என்ற அதற்கு அது உரிச்சொல்லாகவும் வரும், பெயர் உரிச்சொல், அப்ஜெக்டிவ். அப்போ சைவ நீதி என்ற அங்கே என்ன பொருள் என்றால், அது ஆங்கிலத்தில் எப்படி சொல்வீங்க, ஜஸ்டிஸ் என்ஷ்ரைன்ட் இன் த சிவாகமாஸ், அப்படி அர்த்தம். அந்த சைவ நீதி என்ற சொல்லி ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஜஸ்டிஸ் as enshrined in the சிவாகமாஸ், அப்படிதான் சொல்லணும். அதான் அதனால என்ன சொன்னாரு, அது வந்து உலக நீதிக்கு அப்பாற்பட்டது என்பதற்காக தான் அதுக்கு ரெண்டு சிறப்பு அடைய கொடுத்தார். மேன்மைகொள் நீதி சைவ நீதி. மேன்மைகொள் சைவ நீதி பொருள் விரிக்கும் போது எப்படி பண்ணணும், மேன்மைகொள் நீதி சைவ நீதி. அந்த மேன்மை எப்படி வருது, உலக நீதியை விட மேன்மை உடையது. அதான் மேன்மைகொள் நீதி சைவ நீதி ரெண்டையும் சேர்த்து மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். அங்கேயும் என்ன சொல்றாரு, உலகம் எல்லாம்ங்கிறது இந்த உலகத்தை மட்டும் இல்லை. இப்போ உலக நீதி என்ன, அதுதான் அது இன்னொரு நாள் இருக்கு. அதாவது உலக நீதிக்கும் சைவ நீதிக்கு அதை நான் சொல்லிட்டேன் முதல்லையே. ஏன்னா அது கிட்டத்தட்ட அதை பற்றி ஒரு 2 மணி நேரம் நம்ம பேசலாம். அதுக்கு மேற்கோளெல்லாம் சொல்லணும் இல்லையா. எப்பொழுதுமே நான் ஒரு வரம்பு பண்ணிட்டேன், எதையுமே என் கருத்தை நான் சொல்ல மாட்டேன், பெரியவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்களோ அதைத்தான் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. அதன்படி தான் விளக்கணும் அதையுமே. அதனால் அது ஒரு நல்ல அருமையான ஒரு கேள்வி. அதை புரிந்து அது சிவஞான சித்தியாலும் ஆகமங்களில் மிக தெளிவாக வருகிறது. சைவ நீதினா என்ன, உலக நீதினா என்ன, அதுக்கு என்ன பயன், எல்லாமே வருது. ஆகையினால தான் பெரிய புராணம் எதை சொல்லுகிறது என்று கேட்டால் அது சைவ நீதியைத்தான் வலியுறுத்துகிறதே ஒழிய, இப்போ மகாபாரதம் அப்படி இல்லை, ராமாயணம் அப்படி இல்லை. மகாபாரதம் ராமாயணம் வந்து உலக நீதியை பொதுவாகவும் சைவ நீதியை குறிப்பாகவும் நடத்துகிறது. சைவ நீதி சொல்லாமல் இல்லை, குறிப்பாக எக்ஸ்பிளிசிட் அண்ட் இம்ப்ளிசிட்னு சொல்றீங்களா இங்கிலீஷில், எக்ஸ்பிளிசிட். அந்த உலக தர்மம் எக்ஸ்பிளிசிட், ஆனால் சைவ நீதி இம்ப்ளிசிட். அது நம்ம கூர்ந்து கவனிச்சாதான் புரியும் என்பதை சொல்லிக்கொண்டு, இப்பொழுது நம்முடைய இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்டது இந்த நால்வருடைய பங்கு தான். ஆகவே அப்படி ஒரு தாக்கம் வந்த பின்பு எதுவுமே சிவபெருமான் இந்த உலகத்தை எப்படி நடத்தி செல்லுகிறார் என்பதை அவர் தான் எல்லாமே மாஸ்டர் பிளான் அவர் தான் போடுறார். பெரிய விஷயம். மணிகண்டன் சார், நீங்கள் தொடர்ந்து சொன்னீங்க சம்பந்த பெருமான் பிறந்த தேதி எப்படி சொல்றது, இப்ப கடைச்சங்கத்துக்கு பிறகு சொல்றதா? கடைச்சங்கம் அதாவது ஓரளவு தமிழ்நாட்டிலே வரலாற்று கடைச்சங்கத்துக்கு பிறகுதான், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லையா, அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. அது சரியான முறை அப்படியா? ஆமாம், அது கார்லேஷனாக தானே. கடைச்சங்கம் எப்பொழுது முடிகிறது என்று கேட்டால் கிபி 100 தானே அவங்க சொல்ல வரல. அதில் ஒன்றும் கருத்து வேற்றுமை இல்லையா. சில செய்திகள் தான் வரலாற்றாளர்களோட கருத்து வேற்றுமை இருக்குது, ஆனால் இந்த விஷயத்தை பிறகு கருத்து வேற்றுமே இல்லையே வரலாறு. கிறித்தவனது சொல்ல பாவிக்காம சொல்லணும், அதுக்கு சொல்றீங்களா? அது சொல்லலாம். அது வழக்கில் இல்லாதனால இப்போ பஞ்சாங்கத்திலே வருதே, பஞ்சாங்கத்தில் கலியுகத்தை வச்சு சொல்லலாம். பெரியவங்களாம் கலியை வச்சு தானே சொல்லியிருக்கிறாங்க. இப்போ சிவபிரகாரம் நம்முடைய சங்கற்ப நிராகரணம் என்ற நூலை நான் எப்போது செய்கிறேங்கிறது சாலிவாகன சகாப்தத்தை வச்சு தானே சொல்கிறார். சாஸ்திரத்திலே வருதே, இந்த நூலை எப்போது செய்கிறேன்னு அவரே சொல்கிறார். அதான் பிரச்சனையாக தான். அதான் இப்போ கிறித்தவர் ஒரு கலண்டர் தான் வச்சிருக்கலாம், பிரச்சனை இல்லை, எல்லாரும் தான் பார்க்கலாம். நமக்கு உரிப்பட்ட கலண்டர் இருக்குது. இப்போ நாங்கள் எதை சொல்கிறது? இப்போ நாம் வந்து மக்கள் திருவள்ளுவர் நல்லதா சாலிவாகனம் நல்லதா? அது சொன்னால் சாலிவாகனம் என்னன்னு புரிஞ்சாதானே அவனுக்கு புரிஞ்சிக்க முடியும். சாலிவாகன ஆண்டு கொல்லம் ஆண்டு எல்லாம் அவனுக்கு சொன்னால் தானே புரியும். அதனால் அது சொல்கிறதுனால நமக்கு காலத்தை வைத்துக்கொண்டு நம்ம சைவ சமயத்துக்கு ஒரு பெருமை சொல்லணும்னு அவசியம் இல்லையா. மக்களுக்கு வந்து இன்னும் சைவ நீதியை தானே சொல்ல போகிறோம். இவனுக்கு புரியறதுக்காக வேண்டி நம்ம சொல்கிறோம். நாம் வந்து அது பள்ளிக்கூடத்தில் போனாலும் கிபியில் சொல்லி ஆக வேண்டியிருக்காங்க. அது அவங்களுக்குள்ளே பிரச்சனை இருக்குது. இல்லை உண்மையிலேயே அவங்களுக்குள்ளே ஏற்பட்ட கேலண்டர் இருக்குது. இன்னும் சொல்ல போனால் அதை கிறிஸ்துவ கேலண்டர்னு அவங்க சொல்லலையே, அதை கொண்டு கிரிகோரியன் கேலண்டர்னு தான் நம்ம சொல்கிறான். அதுக்கு பேர் இப்போ உள்ள கேலண்டருக்கு பேர் கிறிஸ்டியன் கேலண்டர்னு அவனும் சொல்லலையே. அந்த கிரிகரிங்கிற ஒரு போப் வந்து ஒரு நடைமுறைக்காக அப்பயும் இந்த குழப்பம் வரப்போ தான் ஏற்படுத்தினாலும் வருது. இந்த வரலாறு ஏன் இந்த கேலண்டர் வந்ததுங்கிறதுக்கு ஒரு வரலாறு இருக்குது. ஆகவே அது வந்து அதனுடைய சரியான பேர் கிரிகோரியன் கேலண்டர் தான். அந்த வகையிலே அது வரலாற்று சம்பந்தப்பட்ட சில செய்திகள். இப்பொழுது அப்பர் சுவாமிகள் அந்த வரலாற்றின்படி தான் நம்ம சொல்கிறோம்.
வெள்ளைவாரணனாரோ சதாசிவ பண்டாரத்தாரோ அல்லது கே நீலகண்ட சாஸ்திரி எடுத்துக்கொண்டாலும் கே நீலகண்ட சாஸ்திரிக்கு ஒரு பெரிய சிறப்பு என்னவென்றால் அவர்தான் தமிழ்நாட்டுடைய வரலாற்றை ஆங்கிலத்தில் எழுதினார். ஆங்கிலத்தில் எழுதுதல் ஒரு சிறப்பு என்னவென்றால் அது இந்தியாவில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸில் ஹிஸ்டரி டிபார்ட்மெண்ட்டுக்கு பாடமாக வச்சுடுறாங்க. தமிழில் எழுதினால் வர முடியாது. அது ஒரு பெரிய சிஸ்டம். ஆங்கிலத்தில் ஒரு வரலாறு எழுதினால் இப்போ பெனாரஸ் இந்தியன் யூனிவர்சிட்டியில் ஒரு ஹிஸ்ட்ரி படிக்கிறான்னா அவனுக்கும் அது சிலபஸாக வச்சிடலாம். தமிழில் இருந்து அவனுக்கு வைக்க முடியாது இல்லையா? அது இந்தியாவில் ஒரு கஷ்டம் அது. ஆகவே ஆங்கிலத்தில் அந்த வரலாறு இப்போ பொதுவாக தமிழ்நாட்டுடைய வரலாறு, இலக்கிய வரலாறு, சமய வரலாறு இவற்றை தெரிந்து கொள்வதற்கு மற்ற யூனிவர்சிட்டிஸ் இருக்கு இல்லையா, தமிழ்நாடு இல்லாத யூனிவர்சிட்டிஸில் கே நீலகண்ட சாஸ்திரியை தான் வைக்கிறாங்க. வெள்ளைவாரணனாரை வைக்க முடியாது, சதாசிவ பண்டாரத்தை வைக்க முடியாது. என்ன தமிழில் இருக்குது அவனுக்கு புரியாது. அப்படி சில சிக்கல்கள். ஆகவே அப்பொழுது சம்பந்த பெருமான், அதாவது வாரியார் மிக அருமையாக சொல்வார்கள், இந்த உலகத்திலே நாம் பிறப்பதற்கும் அவர்கள் பிறப்பதற்கும் என்ன வேறுபாடு என்று சொல்வார். சிவபெருமான் என்ன செய்கிறார் என்றால், ஏதாவது ஒரு படிமுறையிலே இருந்து ஏற்கனவே அந்த சிவபுண்ணியத்தின் பயனை அனுபவித்து கொண்டு எந்தெந்த லோகங்களிலே இருக்கிறார்களோ அந்த லோகங்களிலே இருக்கிற சிலரை மறுபடியும் இந்த பூலோகத்தில் பிறக்க வைக்கிறார். அப்படித்தான் நால்வர்கள் அவதாரம் செய்கிறார்கள். அதனால தான் அது அவதாரம்னு சொல்கிறோம், பிறப்புன்னு சொல்லாமல். அதுக்கு ஒரு சிறப்பு. அதற்கு வாரியார் ஒரு அருமையான உதாரணம் சொல்வார். அவரே சொல்வார், கிருபானந்த வாரியார் ஜெயிலுக்கு போனார் என்று ஒரு பத்திரிகையில் ஒரு செய்தி வருகிறது. அவரே சொன்ன செய்தி. வருகிறார் என்றால் என்ன பொருள்? அது செக்ஷன் 302 போனார்னு அர்த்தம் இல்லை. அங்கே என்னென்னா, அவருக்கு ஒரு லைசன்ஸ் அரசாங்கம் கொடுத்துருந்தது. எந்த ஜெயிலுக்கு வேணாலும் எப்பொழுது வேணாலும் போய் அங்கே உள்ள கைதிகளுக்கு உபதேசம் பண்ணலாம். அது அரசாங்கமே அவர் கொடுத்த ஒரு ஸ்டாண்டர்ட். எல்லா மதத்துக்காரங்களும் கொடுத்துருக்குறாங்க அரசாங்கத்தில். அப்படி ஒரு இதில் அவர் அந்த லைசன்ஸை காமிச்சா ஜெயிலுக்குள்ளே எந்த நேரம் வேணாலும் அவர் போகலாம். ஜெயில் சூப்பரில் அவர் அட்மிட் பண்ணி ஆகணும். அவங்களுக்கு இந்த கைதிகளை திருத்துவதற்காக சில பேரை நியமிக்கிறாங்க. அப்போ கிருபானந்த வாரியார் ஜெயிலுக்கு போனார் என்றால் அங்கே உள்ள கைதிகளுக்கு உபதேசம் செய்ய போனார் என்று தான் பொருள். அதே போல தான் நால்வர்கள் இந்த உலகத்துக்கு வர்றாங்க. சங்கராச்சாரியார் போனார். இது புரியுறது ரொம்ப ஈஸியாக இருக்கு இல்லையா? அதே போல தான் நாம் எதற்காக உலகத்துக்கு வருகிறோம்? நம்முடைய வினையை அனுபவிப்பதற்காக வருகிறோம். நம்முடைய வினையின் பயனை அனுபவிப்பதற்காக வருகிறோம். ஆகவே அந்த நால்வர்களில் அந்த சம்பந்த சுவாமிகள் எங்கே இருந்து வருகிறார்? சம்பந்தராக பூமியிலே அவதாரம் செய்வதற்கு முன்பாக அவர் எங்கே இருக்கிறார் என்றால் ஸ்கந்த லோகத்திலே இருக்கிறார். அதாவது சுப்பிரமணிய சாரூபம் பெற்ற அடியவராக இருந்தவரை தான் சம்பந்தராக பிறக்க வைக்கிறார். அதாவது ஒவ்வொரு லோகங்களிலேயும் சாரூபம் பெற்ற அடியவர்கள் இருக்கிறார்கள். அந்த சாரூபம் பெற்ற அடியவராக ஸ்கந்த லோகத்திலே சுப்பிரமணிய சுவாமியினுடைய சாரூபம் பெற்ற அடியவராக இருந்த ஒருவரைத்தான் சம்பந்தராக அவதாரம் செய்ய வைக்கிறார். வாகீச முனிவராக இருந்த ஒருவரைத்தான் அப்பர் சுவாமிகளாக அவதாரம் செய்ய வைக்கிறார். அதே போல ஸ்ரீகண்ட பரமேஸ்வரன் என்று சொல்லக்கூடிய அந்த லோகத்திலே சிவசாரூபம் பெற்ற அடியவராக இருந்த ஒருவரைத்தான் சுந்தரராக அனுப்புகிறார். அதே போல குடமுழா நந்தியாக இருந்த ஒருவரைத்தான் மாணிக்க வாசகராக அனுப்புகிறார். ஆக நால்வருமே ஏற்கனவே, ஏனென்றால் அந்த லோகங்களிலே இருக்கிறார்கள் என்றால் என்ன பொருள்? அதுக்கெல்லாம் தவலோகம்னு பேர். தவலோகம் அதனால தான் அப்படி சொல்றது காரணம். சாரூபம் ஒத்த ரூபம். அதுக்கு காரணம் வாரியார் மிக அருமையாக பதில் சொல்லியிருக்கிறார். அதாவது சம்பந்தரை முருகனாகவே தான் பாடுவார் அருணகிரிநாதர். ஏன் அப்படி பாடுகிறார் என்று சொல்லும் பொழுது வாரியாருடைய பதில் ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த இடத்துல. அப்போ அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வியை கேட்பார். அருணகிரிநாதர் முருகனாகவே எத்தனை பேரை சொல்றார் அப்படின்னு கேட்பார். சம்பந்தர் மட்டும் சொல்லலை, 3 பேரை சொல்றார். 3 பேரையும் முருகனாகவே தான் சொல்லுவார். உருத்திர சம்மனையும் அப்படி சொல்லுவார், சம்பந்தரையும் அப்படி சொல்லுவார். அப்போ என்ன பொருள்? அந்த மூவரும் ஏற்கனவே சுப்பிரமணிய சாரூபம் பெற்ற அடியவராக இருந்தவர்கள். ஆகவே மூவரையும் முருகனாக தான் சொல்லுவார். அது ஒரு மரபு, சாரூபம் பெற்றவர்களை முருகனாகவே. ஏன்னா பெம்மான் முருகன் பிறவான் இரவான்னு அருணகிரிநாதர் சொன்ன பிறகு அந்த முருகனுக்கு பிறப்பு கிடையாது இல்லையா?
ஆகவே சார்பும் பெற்ற அடியவர்கள். அந்த வகையிலே தான் அது இன்னொரு நாளைக்கு அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறேன். ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு விஷயமும் அதுக்குள்ளே போனால் அது ஒரு பெரிய குட்டி கதை மாதிரி வந்துட்டு இருக்கும். ஆகவே இந்த நால்வர்களையும் இங்கே அனுப்பினார். அதில் ஒவ்வொருத்தருடைய அவதார நோக்கம் செல்லும் பொழுது சேக்கலார் பெருமான் சம்பந்தருடைய அவதார நோக்கத்தை, அதாவது சமண இருளை நீக்குவதற்காகத்தான் சம்பந்தரையும் அப்பரையும் அனுப்புகிறார். ஏன்னா வேத நெறியானது குறைந்து கொண்டு வருகிறது. வேத நெறி தழைத்து ஓங்க, மிகு சைவத்துறை விளங்க, பூத பரம்பரை ஒளிய. 3 காரணம் சொல்ல. வேதத்தை நெறி என்றும் சைவத்தை துறை என்றும் சொல்கிறார். ஒரு முக்கியமான குறிப்பு. வேதம் நெறி, ஆனால் ஆகமம் துறை. அதை இன்னைக்கு எப்படி சொல்லலாம்? நெறினா என்ன, துறை என்று கேட்டால் இன்றைக்கு ஒன்று சொல்லலாம். ஆங்கிலத்தில் சொன்னால் ஈஸியாக இருக்குண்ணா. சில பேர் தமிழில் சொல்கிறத விட இங்கிலீஷ் சொன்னால் சரியாக புரியுதுங்கிறான். மீன்ஸ் அண்ட் எண்ட். வேதா இஸ் அ மீன்ஸ், பட் இட் இஸ் நாட் அன் எண்டு. ஆகவே துறை என்றால் எண்டுன்னு அர்த்தம். அதை என்ன சொன்னார்? மிகு சைவத்துறை. ஒரு அடைய வேற போட்டார். ஏன்னா இந்த வேதத்தையோடைய ஆகமம் மிகுந்தது, மிகுந்த பெருமையுடையது. ஆகவே வேதத்துக்கு அடை சொல்லலை, வேத நெறி அடை கொடுக்காம சொன்னார். வேத நெறி தழைத்தோங்க, மிகு சைவத்துறை விளங்க. அப்போ வேதத்தையோட ஆகமம் சிறந்தது என்பது ஏன் என்பதற்கு சிவஞான போதம் 8ஆம் சூத்திரத்தில் காரணம் சொல்வார். அந்த ஸ்கந்தலோகம், சிவலோகம், கணபதி லோகம் இவற்றிலிருந்து வரக்கூடிய அடியார்கள் இருக்கிறார்களே, அந்த எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரு பொதுவான பெயர் தான் சிவஞான போதம் சொல்றார், தவலோகம். தவம் செய்தார் தவலோகம் சார்ந்து பவம் செய்து பற்றறுப்பாராக. சிவஞான போதத்தில் அதுக்கு ஒரே வார்த்தை. எங்கே இருந்து வந்தார்கள்? தவலோகத்திலே இருந்து வந்தார்கள். அந்த தவலோகத்திலே இருந்து இந்த பூலோகத்திலே சிவபெருமான் பிறக்கும்படியாக செய்கிறார் என்பதுதான் நம்முடைய வரலாறு. ஆகவே தான் சைவ புண்ணிய கண்கள், சேக்கலார் சொல்ற வார்த்தை, சைவ புண்ணிய கண்கள் 2 பேரையும் அவர்கள் அவதாரம் செய்து நமக்கு திருமுறைகள் பாடினார்கள். அந்த திருமுறைகள் பாடினதோடு அவர்கள் இன்னொன்று என்ன செய்தார்கள்? தலந்தோறும் சென்று வழிபட்டு காட்டினார்கள். அது ஏன் என்பதை நம்முடைய இடைவேளைக்கு அப்புறம் சிந்திப்போம். ஆகவே தேவாரத்தை அவர்கள் பாடிய, அவர்கள் நமக்கு உணர்த்திய கருத்துக்கள் என்னவென்று பார்த்தால், தலந்தோறும் அவர்கள் சென்று எதற்காக வழிபட்டு காட்டினார்கள்? அது ஒரு முக்கியமான கருத்து இருக்கிறது. பொதுவாக இன்றைக்கு ஒரு கருத்து நிலவுகிறது, அது ஆலயத்திற்கு சென்றுதான் வழிபட வேண்டுமா, இறைவன் தான் இன்னும் இருக்கிறானே, வீட்டிலிருந்து வழிபடக்கூடாதா என்றெல்லாம் ஒரு கேள்விகள் கேட்கிறார்கள். ஆலயத்திற்கு செல்ல வேண்டுமா என்பது ஒரு கேள்வி. அப்புறம் ஆலயத்திலே உருவங்கள் தானே இருக்கின்றன. வேற்று மதத்தில் என்ன சொல்கிறார்கள்? ஆலயத்திற்கு நாங்கள் செல்லுகிறோம், ஆனால் உருவ வழிபாடு செய்வதில்லை அவர்கள் சொல்வது. கிறிஸ்தவர்கள் மட்டும் நாங்கள். அப்போ அடுத்த கேள்வி என்ன? உருவ வழிபாடு வேண்டாம் என்று சொன்னால் எதற்கு ஆலயத்திற்கு போக வேண்டும்? வீட்டிலிருந்தே வழிபடலாமே. ஆகவே இப்படி ஒரு கேள்விகள். ஆனால் சைவம் என்ன சொல்கிறது என்று கேட்டால், எந்த நிலையிலே உள்ளவர்களுக்கும் ஆலய வழிபாடு தேவை என்பதை நமக்கு உணர்த்துவதற்காகத்தான் இவர்கள் ஆலய வழிபாடு செய்து காட்டினார்கள். அதுதான் முக்கியம். இப்போ சம்பந்தரோ சுந்தரோ அவர்கள் அழைத்தால் சிவபெருமான் வர தயாராக இருக்கிறார். நம்மை போன்றவர்கள் அல்ல அவர்கள் எல்லாம். சிவபெருமானை அவர்கள் அழைத்தால் சிவபெருமான் ஓடி வந்து விடுவார். அப்படிப்பட்டவர்கள் எதற்கு ஆலயத்தில் செல்கிறார்கள் என்றால் அங்கேதான் ஒரு குறிப்பு இருக்கிறது. எந்த நிலையிலே நீ நின்றாலும் சரி. ஏன்னா சில பேர் ஆலய வழிபாடு ஒன்லி ஃபார் பிகினர்ஸ் அப்படிங்கிறாங்க. ஒரு நிலைக்கு மேலே வந்து விட்டால், இன்றைக்கு அப்படி எல்லாம் தமிழ்நாட்டில் இயக்கங்கள் வருகிறது. பிரம்மகுமாரிகள் இயக்கம் என்று ஒரு இயக்கம் இருக்கிறது இந்தியாவிலே, வேறு ஊன்றி கொண்டு வருகிறது. சிவபெருமான் தான் முழுவதற்காக என்று சொல்லுவார்கள். ஆனால் ஆலய வழிபாடு கூடாது என்றார்கள். ஆலய வழிபாடு என்பது பிகினர்ஸுக்கு தான் இருக்கிறார்கள். அது எல்லா நாட்டிலையும் அது ரொம்ப வேகமாக வளர்ந்து கொண்டு வருகிறது. ஏன்னா சில இயக்கங்கள்
குறுகிய காலத்திலே நல்ல வளர்ச்சி. இப்போ நாம் எத்தனையோ ஆண்டு காலம் சொல்லுகிறோம் சைவத்தினுடைய பெருமை, ஆனால் வளர்ச்சி எப்படி இருக்கிறது? இல்லை. ஆனால் இன்றைக்கு ஒரு 15 ஆண்டுகள் 20 ஆண்டுகளுக்குள்ளே தோன்றிய சில இயக்கங்கள் இன்றைக்கு பெரும் வளர்ச்சி மட்டுமல்ல, பெரிய மூலதனத்தையும் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்தியாவில் அதான் நிலைமை. அதுக்கு என்ன காரணம் ஐயா? அறிவீனம் தான் மக்கள் தான், மக்களுடைய போக்கு. அறிவீனம் தான். அதாவது சமயத்தை பற்றி நாம் சரியாக புரிந்து கொள்ளாதனால என்ன வருதுன்னா, ஒரு கருத்தை சொன்னால் அதில் அதில் மயங்கி விடுகிறார்கள். ஏதோ நம்மகிட்ட இல்லாத ஒன்று சொல்கிறானே, நாம் இதுவரை தவறுதான் செய்து விட்டோம் போல என்ற ஒரு உணர்வு வந்து விடுகிறது அவர்களுக்கு. ஏன்னா நம்மை பற்றி நாம் சரியாக தெரியாத காரணம், அல்லது அது அவர்கள் குற்றம், நாம் அவர்களுக்கு சரியாக கொண்டு செல்லாதது என்று அப்படியும் சொல்லலாம் இல்லையா? குழந்தைகளுக்கு நம்முடைய சமயத்தை பற்றி ஒரு அறிவு தெளிவாக இருந்தால் அது மாதிரி அவர்கள் பலி ஆக மாட்டார்கள். நாங்கள் கொஞ்சம் முயற்சிக்கிறோம் ஐயா. குதிரையை அப்படி கொண்டு வந்து குளத்துல குடிக்கிறாங்க இருக்கிறாங்களா? கனி தந்தால் கனி உண்ணவும் வல்லீரேன்னு சொல்கிற மாதிரி. ஆகினால் அவர்கள் என்ன சொல்கிறார்கள், ஆலய வழிபாடு அது மாதிரி நிறைய இயக்கங்கள், அந்த பிரம்மகுமாரிகள் இயக்கம் மிக அதிகமாக வளர்ந்திருக்கிறது. அவர்களும் ஆனால் லார்ட் சிவா தான் சுப்ரீம் காட் என்று அவர்களும் சொல்கிறார்கள். ஆனால் வழிபாட்டு முறையிலே அவர்கள் ஆலய வழிபாடு கூடாது, அதுவும் ஆலயத்திலே சென்று நீங்கள் அபிஷேகங்கள் இவைகளெல்லாம் செய்வது கிரிமினல் வேஸ்ட் என்றெல்லாம் சொல்கிறார்கள். அது யோகத்தின் மூலமாகவும் தியானத்தின் மூலமாகவும் தான் இறைவனை அடைய முடியும் என்று தியானத்தை அதிகமாக வலியுறுத்துகிறார்கள் அவர்கள். அப்போ நம்மக்கிட்ட தியானம் இல்லையா? நமக்கு என்னென்னா, அவர்கள் சொல்லும் பொழுது இப்போ நம்மக்கிட்ட இல்லாத ஒன்றே அவர்கள் கொண்டு விட்டது போல மக்களுக்கு ஒரு பிரமை. ஏன்னா நம்மக்கிட்ட அவேர்னஸ் இல்லாததான் காரணம், வேறு ஒன்றும் இல்லை. அதை நம்ம எஜுகேட் பண்ணணும். அந்த வகையிலே நால்வர்கள் தலையாத்திரை ஏன் செய்து காமிச்சார்கள் என்று கேட்டால், எந்த நிலையிலே சரியை கிரியை யோகம் ஞானம் என்ற எந்த நிலையிலே இருந்தாலும் ஆலய வழிபாடு கட்டாயமாக தேவை. அதனால தான் சிவஞான போதம் 12ஆம் சூத்திரத்தில் ஞானிகளுக்கு சொல்லும் போதே மெய்கண்டார் சொல்கிறார், ஆலயந்தானும் அரணென தொழுமே. சிவஞான போதத்தில் கடைசி மெசேஜ் என்ன சொல்றார்? அவர் சொல்லாத செய்தியே இல்லை, எல்லாம் சொல்லி முடிக்கிறார். கடைசியில் என்ன சொல்றார் என்றால், செம்மலர் நோந்தாள் சேரல் ஒட்டா அம்மலம் களி அன்பரோடு மரி மாலர நேயம் மலிந்தவர் வேடமும் ஆலயந்தானும் அரணென தொழுமே. அது யாருக்கு சொல்றாரு? ஞானிகளுக்கு சொல்றார். அரணென தொழுமே. அது நம்ம நயங்கள்லாம் சொல்லுவார். அது இன்னொரு நாளைக்கு சிவஞான நயங்களை தனியாக சொன்னேன் நான். தொழுக என்னாது தொழுமே என்று ஏன் சொன்னார் என்றெல்லாம் ஒரு கேள்வி எழுப்பி உரையாசிரியர் பதில் சொல்வார். மாபாடியக்காரர், அதாவது அவர்கள் படித்த தமிழ் இலக்கணங்கள் அந்த அளவுக்கு நுட்பமாக சிந்திக்கக்கூடிய ஆற்றல். நமக்கு அந்த அளவுக்கு சிந்திக்கிறதுக்கு ஆற்றல் இல்லை. மொழி பயிற்சியும் இல்லை, தவ பயிற்சியும் இல்லை, ரெண்டும் இல்லை. ஆகவே தவம் என்பதற்கே இவர்கள் எதை விளக்குகிறார்கள் என்று சொல்ல, அதே போல இன்னொன்று நீங்கள் பார்க்க வேண்டும். இந்த 274 பாடல்பட்ட தலங்களிலே பார்த்தால் ஒரு பெரிய பெருமையை சொல்வார்கள். என்னவென்றால், இது இந்திரன் வழிபட்டது, இங்கே சந்திரன் வழிபட்டது, அங்கே அகத்தியர் வழிபட்டது என்றெல்லாம் தேவர்கள் முனிவர்கள் எச்சர்கள் கந்தர்வர்கள் அவர்கள் வழிபட்டதாகத்தான் சொல்லப்பட்டிருக்கும். எனக்கு ரொம்ப நாளாக ஒரு சந்தேகம் என்ன, இது ஒரு சராசரி மனிதன் வழிபட்டதுன்னு ஒரு தலம் கூட இல்லை. எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு தலத்துக்காவது பெருமை மனிதன் வழிபட்டதுன்னு இல்லை. ஒரு தலத்தில் கண் தெரியாத குருடர் வழிபட்ட வரலாறு ஒரு தலத்தில் இருக்கு, பெயரை மறந்துட்டேன். கண் தெரியாத குருடர் சென்று வணங்கின தலம் ஒரு சிலத்தில் இருக்காது. ஞானிகள், அதாவது இரட்டைப்புலவர்கள் சொன்னீங்களா, இரட்டைப்புலவர்கள் அவர்களுக்கு சிறப்பு. இரட்டைப்புலவர்கள் அவர் 2 பேரும் பெரிய சிவபக்தர்கள். அது இரட்டைப்புலவர்கள், காளமேக புலவர்கள், அது தமிழ்நாட்டு புலவர்கள் வரல. புலவர்களிலிருந்து சில சிவ பரத்துவத்தை விளக்குகின்ற கவிஞர்கள் என்று கூட ஒரு நாள் பேசலாம்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கலாம் இல்லையா? அதாவது புலவர்கள் நிறைய இருக்கலாம், கவிஞர்கள் இருக்கிறார்கள். ஆனால் சிவ பரத்துவத்தை நிலைநாட்டிய புலவர்கள் கவிஞர் என்ற வரிசையிலே காளமேக புலவர் வருகிறார், இரட்டை புலவர்கள் வருகிறார்கள். அவர்கள் எல்லாம் பெரிய புலவர்களாகவும் இருந்திருக்கிறார்கள், பெரிய சிவபக்தர்களாகவும் இருந்திருக்கிறார்கள். அங்கே என்ன சொல்லப்படுகிறது என்று கேட்டால், இந்த பூலோகத்திலே சிவபெருமானை வழிபடுவது அதிக பலனை தரும் என்பதற்காக தான் இங்கே வருகிறார்களாம். ஏன் இங்கே வருகிறார்கள்? அருமையான செய்தி சொல்கிறார். வானிடத்தவரும் மண்மேல் அரந்தனை அர்ச்சிப்பர், ஊனெடுத்து உழலும் ஊமர் ஒன்றையும் உணரார் அந்தோ. விஞ்ஞான சித்தியர் சொல்ல,
அந்த தேவர்கள் இங்கே வந்து வழிபடும் பொழுது அதிகமான பயன் இருக்கிறது என்பதற்காகத்தான் இந்திரன் நமக்கு நான் சேர்க்கிறது. இந்திரன் வழிபட்டான், சந்திரன் வழிபட்டான் என்றால் இந்திரன்கிட்ட வந்து பூஜை ரூம் இல்லையா சார், சந்திரன்கிட்ட பூஜை ரூம் இல்லையா, எங்கே வந்தால் வழிபடணுமா அவன் அப்படின்னு கேட்கலாம். அங்கே வானிடத்தவரும் மண்மேல் வந்து அரந்தனை அர்ச்சிப்பர் என்றால் இங்கே செய்கின்ற சிவ வழிபாட்டுக்கு பயன் அதிகம். தேவலோகத்திலே செய்கிற வழிபாட்டை விட இங்கே வந்து செய்தால் பயன் அதிகம் என்பதை உணர்ந்துதான் இங்கே வந்து செய்கிறார்கள். ஆகையினால தான் மானுட பிறவி சிறந்தது ஏன் என்ற ஒரு கேள்வியை எழுப்பினால் அங்கே ஒரு பதில், வித்தியாசமான பதில் வருகிறது ஞானிகளிடத்திலிருந்து. இப்போ நம்மகிட்டே ஒரு கேள்வி கேட்குறோம். எத்தனையோ உயிரினங்கள் இருக்கு, 4 வகை தோற்றம், 7 வகை பிறப்பு, 84,100,000 யோனி பேதங்கள், எவ்வளவு ஸ்பீசிஸ், ஒவ்வொரு உயிரினங்கள்லையும் எவ்வளவு இருக்குது. நம்ம ஜியாகிரபிக்கல் சேனல்லையோ அல்லது என்னது இந்த அனிமல் பிளானட்டையோ நம்ம பார்த்தோம்னா எவ்வளவு வகையான உயிரினங்கள், எல்லாமே 4குள்ளே தான் அடங்குது. அண்டஜம், ஸ்வேதஜம், உட்பிச்சம், சராயுஜம், 4குள்ளே எல்லாம் அடங்கிது. 4 வகை தோற்றம், இந்த 4 வகையாக தான் எந்த உயிரினும் தோன்றுகிறது. 7 வகை பிறப்பு, 84,100,000 யோனி பேதம் தான் சைவம் சொல்லும். அதை சம்பந்தர் சொல்றார், எல்லாருமே சொல்றாங்க. அது உரை சேரும் 84,100,000 யோனி பேதம் நிறை சேர படைத்து அவற்றில் அங்கங்கே நின்றான் கோயில்பர் சம்பந்தர் திருவள்ளிமலையிலே சொல்லும்போது. அவ்வளவு இருந்த போதிலும் கூட மனிதன் சிறந்தவன் ஏன் என்று ஒரு கேள்வியை கேட்டான். நாம் என்ன சொல்றோம்? இவ்வளவு உயிரினங்களிலும் மனித உயிர்தான் சிறந்தது என்று மனிதனே சொல்லிக் கொள்கிறான். அதான் பெரிய வேடிக்கை. நான் வேடிக்கையாக கேட்கறது, எரும மாடெல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் போடுதுன்னு வைங்க, அது என்ன தீர்மானம் போடும்? மனிதன் உயர்ந்தவனா தீர்மானம் போடும்? இந்த மனிதனை வெட்ட வேணும், வெட்டி சாப்பிடணும். ஒரு பெரிய ஆச்சரியமான செய்தி என்னவென்றால், இந்த கேள்விக்கு இப்ப இன்னும் சொல்ல போனா மனிதன்தான் சிறந்தவன், மனித பிறப்பு சிறந்தது, அது பகுத்தறிவு உடையவன், ஆறறிவை உடையவன் எல்லாம் சொல்லுகிறோம். எவ்வளவு சக்திகள் கொடுத்துருக்கிறார். உதாரணமாக ஃபோரன்சிக் சயின்ஸ்னு ஒரு சயின்ஸ் இருக்குது. இந்த கிரிமினல்ஸ் எல்லாம் தப்பு பண்ணால் அதை ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு ஒரு சயின்ஸ் இருக்குது. ஆமாம், ஃபோரன்சிக் சயின்ஸ். அது ஒரு பெரிய விஷயம். என்ன சொல்கிறான் தெரியுமா உங்களுக்கு? ஒரு பெரிய புலனாய்வுத்துறை எக்ஸ்பர்ட், புலனாய்வுத்துறையிலே ரொம்ப விஞ்சியவர், அவர் ஒரு ஆராய்ச்சி பண்ணுகிறார். ஆராய்ச்சி பண்ணி ஒரு முடிவுக்கு வருகிறார் என்று வைத்துக்கொள்வோம். அவருக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குது என்று கேட்டால், நீ உன்னுடைய முடிவை வைத்துக்கொண்டு நாய் என்ன சொல்லுதுன்னு பாருங்கிறார். நீ உணர்ந்த முடிவும் நாய் சொல்ற முடிவும் வேற மாதிரி இருந்தா யூ ரீடு த இன்வெஸ்டிகேஷன். அப்போ என்ன பாருங்க, எம்ஏ ஃபோரன்சிக், எம்எஸ்சி ஃபோரன்சிக் சயின்ஸ் படிச்சிருக்கான் இவன். ஆனா நாய் என்ன சொல்லுதோ, உன்னுடைய முடிவும் நாயுடைய முடிவும் வித்தியாசமா இருந்தா யூ ரீடு த இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிற. அப்ப நாய்க்கு எவ்வளவு பெரிய, அப்ப என்ன இருக்கு நம்ம ஆரோக்கியம், என்ன பிரயோஜனம்? அதனால நாயினே மாணிக்கவாசகர் அருமையா சொல்றார். 67 இடங்கள்ல சொல்றார் நாய், நாயேன் நாயேன் நாயேன். மாணிக்கவாசகர் ஒரு நூல் எழுதியிருக்கார் ஒருத்தர், நாய் என்று ஏன் 67 மாணிக்கவாசகர் நாய் என்று எத்தனை இடத்துல தன்னை சொல்லிக் கொள்கிறார் என்றால் 67 இடங்கள் அப்படி ஒரு நூல் வந்திருக்கு. அது திருவாசகமணி கே.எம். பாலசுப்ரமணியம் அவர்கள் அருமையான விளக்கம் கொடுத்திருப்பார். ஏன் நாய் என்று சொல்கிறார் என்பதற்கு திருவாசகமணி அற்புதமான ஒரு மனிதர் அவர். அது ஒரு பெரிய ஆச்சரியம்னா, நம்முடைய அதாவது தலைவனை அடையாளம் கண்டுகொள்ளும். அதுதான் பெரிய விஷயம். ஒரு நாய்க்கு கண்ணை கட்டி 1000 பேர் இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தில் நாயை விட்டா கண்ணை கருப்பு துணியில் கண்ணை கட்டியிருங்க நாய்க்கு. ஆனால் தன்னுடைய தலைவன் எங்கே இருக்கிறான் என்று அறிந்து அவர் பக்கத்தில் போய் நிற்கும். ஆனால் நம்ம கண்ணை திறந்து விட்டுருக்கு, நமக்கே நம்முடைய தலைவன் யாருன்னு தெரியல இல்லையா? தலைவன் யாருன்னு தெரியாமல் தானே எந்த கடவுளையும் போய் வழிபட்டு கொண்டு இருக்கோம். அது நாயிடத்தில் இருக்கக்கூடிய நல்ல குணங்கள் நம்மிடத்திலே இல்லை.
தமிழனுக்கு ஒரு சிறப்பு, தலைவன் என்ற ஒருவர் ஏற்றுக்கொள்ள மாட்டான். நான் தான் தலைவன், நான் தான் தலைவன், அப்பதான் திருப்தி வரும். தன்மை அறியாத தம்மானை அறியாத சாதியார் உளரே, அதான சுந்தர சொல்றார். என்னுடைய தலைவன் யாருன்னு எனக்கே தெரியலங்கிற. அப்ப இவ்வளவு, அதுபோல எவ்வளவு உயிரினங்கள். கழுகு பாருங்க, கழுகு 300 அடி 400 அடி உயரத்துக்கு மேல பறக்கு. இங்கே செத்து கிடக்கிற ஒரு எலி தெரிகிறது கண்ணுக்கு, நேர வந்து எலியை எடுத்துட்டு மேலே போயிடுது. நான் உங்களை பார்க்கறதுக்கே +2 -2 எல்லாம் போடுறது, கண்ணாடியை தொடச்சி விட வேண்டியிருக்கு அடிக்கடி. அப்ப எப்படி மனிதன் சிறந்தவன் சொல்றீங்க நீங்க? எத்தனை சக்திகள். முட்டை வந்து ஒரு எறும்புக்கு மழை பெய்ய போகிறதா என்பது 24 மணி நேரத்துக்கு முன்னாடியே தெரியுமா எறும்புக்கு? ஏன்னு சொல்றாங்க, ஆராய்ச்சி பண்ணி ஆராய்ச்சியில் சொல்றதை பார்த்து நமக்கு ஆச்சரியமா இருக்கு. எவ்வளவு அந்த பூனைக்கு பாருங்க, ஒரு நரம்புகள் அந்த நெற்றியிலே இருக்கு. நெற்றியை கொண்டாந்து இப்படி வச்சாச்சுனாலே தெரியுமா அதுக்கு வந்து நீங்கள் நம்ம வீட்டுக்கு முன்னாடி வந்தவங்களா வராதவங்களா, இதுக்கு முன்னாடி எத்தனை தடவை வந்திருக்கீங்கன்னு தெரியுமா பூனைக்கு. அது பூனைக்கு பூனை சில வீட்டில் போனால் பூனை என்ன பண்ணால் எனக்கு ரொம்ப நாள் அது தெரியாது. பூனை என்ன பண்ண தெரியுமா, மெதுவாக வந்து அவனை நெற்றியை வந்து நம்ம காலுக்கிட்ட வச்சு ஒத்தியே இருக்கும். பார்த்துருக்கீங்களா பூனை? அதில் நெற்றியில் அப்படி நரம்பு இருக்கான், சென்சிட்டிவ் நர்வ்ஸ் இருக்கான். ஆக இந்த உயிரினங்கள், எத்தனையோ உயிரினங்களை பார்த்தால் எந்த வகையிலே மனிதன் சிறந்தவன் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள்? அதோட என்னன்னு கேட்டா, இப்போ ஒரே கருத்தை எல்லாரும் சொல்லுவாங்களா? அது ஒரு கருத்து. மனிதன் ஏன் சிறந்தவன்கிறதுக்கு இல்லையா, ஒரு 1000 பேர் கையில கொடுத்தா 1000 பேர் நிச்சயமா ஒரே விட சொல்ல மாட்டாங்க, 1000 விதமாக தான் ரிப்ளை பண்ணுவாங்க. ஆனால் அங்கே என்ன சொல்ல, இப்போ ஞானிகள் என்ன பதில் சொன்னார்கள் என்றால், மனித அவரும் சொன்னாங்க முடிவு ஒன்று தான், ஞானிகளுடைய முடிவு நம்ம முடிவு ஒன்று தான், ஆனால் காரணம் வேறு. அவர்கள் என்ன சொன்னார்கள், மானுட பிறவிதான் சிறந்தது, மானுட பிறவிதானும் வகுத்தது மனம் வாக்கு காயம். சித்தியால சொல்லப்படுறேன். ஆனால் காரணம் என்ன சொல்றாங்க தெரியுமா? இந்த மானிட பிறவியிலே தான் பாவம் புண்ணியம் ஈட்டம் உண்டு. பாவத்தையும் புண்ணியத்தையும் சம்பாத்தியம் செய்து கொள்ளக்கூடிய இந்த ஒன்று மானிட பிறவியில மட்டும்தான் உண்டு. மற்ற பிறவிகளில் பாவ ஈட்டமும் கிடையாது, புண்ணிய ஈட்டமும் கிடையாது. ஒரு சிங்கமானது 100 மானை அடிச்சு கொண்டாலும் பாவம் ஏறுமானா ஏறாது. எந்த பிறவியும், மற்ற எல்லா பிறவிகள்லையுமே வினை அனுபவம் தான் உண்டே ஒழிய வினையை அனுபவிக்கும், ஆனால் வினை ஈட்டம் கிடையாது. ஆகையினாலதான் மானுட, அது ஒரு காரணம். இன்னொரு காரணம் என்னன்னா, அந்த சிவபெருமானை ஆகமத்திலே எப்படி வணங்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறதோ அந்த வணங்குவதற்குரிய அங்கத்தோடு பிறப்பது மானுட பிறவி ஒண்ணுதான். இதனாலதான் மானுட பிறவி சிறந்ததுன்னு ஞானிகள் சொல்றாங்க. இப்போ உதாரணமாக கையிலே 5 விரல்கள் கொடுத்திருக்கிறது. இந்த 5 விரல்கள் எதற்காக கொடுத்திருக்கிறார் என்று கேட்டால், பஞ்சப்பிரம மந்திரங்களை ஞாசம் செய்வதற்காக. இப்போ குரங்குக்கு 5 விரல் தான் இருக்கும். குரங்குக்கு ஒருத்தர் கேட்டார், சார் குரங்குக்கு 5 விரல் தான் சார் இருக்குனார். ஆனால் குரங்குக்கு 5 விரல் எப்படி இருக்கும் தெரியுமா உங்களுக்கு? குரங்குக்கு இந்த விரல் மாதிரியா கட்டை விரல் இருக்கும். குரங்கால இந்த கட்டை விரலை வச்சு இப்படி தொட முடியாது, இப்படி தான் பிடிக்கும். இந்த விரல் எப்படி இருக்கோ இதே மாதிரி தான் இருக்குமே ஒழிய, இங்கிலீஷில் இது அப்போசிங் தம்பாங்க. இந்த தம் வந்து இதை அப்போஸ் பண்ண அப்படி. இந்த அப்போசிங் தம் குரங்கு கிடையாது. குரங்குக்கு இதே மாதிரி தான் 5 விரல் இருக்கும், இப்படி தான் பிடிக்கும். இப்படி இந்த விரலில் இப்படி தொட முடியுமா? நம்மள மாதிரி கட்டை விரலை வச்சு இந்த 4 விரலை தொட முடியுமான்னு குரங்கு தொட முடியாது. ஆகவே இது எங்கே சொல்கிறார் சேக்கலார்? இதெல்லாம் சொல்கிறாங்க, பெரிய புராணத்திலே வருது இந்த செய்தியெல்லாம். எங்கள் திருக்குறிப்பு தொண்டநாயனார் புராணத்தில் சொல்கிறார், அம்மை வந்து காஞ்சிபுரத்தில் ஊழியம் பண்ணும் பொழுது இந்த கரத்தை வந்து கர நியாசம் செய்வதற்காகத்தான் இந்த விரலை கொடுத்திருக்கிறார் என்பதை உணர்ந்து பண்ணாராம். கரம் தரும் பயன் இதுவென உணர்ந்து, கரம் தரு பயன் இதுவென உணர்ந்து, கம்ப மேவிய உங்கர்கோன் நிறந்த காதல் செய் உள்ளத்தலாகி நீடு. அதெல்லாம் சீக்கிய செய்ய அந்த இடத்துல இந்த நயங்கள்லாம் சொல்லியிருக்காரு. பெரிய புராணத்தில் கதை மட்டும் இல்லை, இது போன்று பல செய்திகள். ஆகவே தான் மானுட பிறவிதானும் வகுத்தது மனம் வாக்கு காயம் ஆனிடத்து 5 மாடும் அரண்மணிக்காக வென்றோ.
மானுட பிறவியில் என்ன உணரணுமா? இந்த மானுட பிறவி என்பது சிவபெருமானை வணங்கி ஞானத்தை அடைவதற்காகத்தான் மானுட பிறவி கொடுத்திருக்கிறார் என்பதை உணர்ந்து அந்த ஆனிடத்து 5 மாடும் அரண்மணிக்கு ஆகவென்றோம். ஆக இந்த 2 காரணத்தை வைத்து கொண்டுதான் மானுட பிறவி சிறந்தது என்று ஞானிகள் சொல்கிறார்களே ஒழிய மற்ற உயிரினங்களுக்கெல்லாம் கொடுக்காத ஒன்று உங்களுக்கு ஒன்றும் கொடுக்கல. அவர் எவ்வளோ வகையில் நம்ம குறைபாடு உடையவர்கள் தான் அண்ட் கம்பேர்ட் டு பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். ஒரு பறவை பறக்கு, நம்மளால் பறக்க முடியுதா? எத்தனையோ நமக்கெல்லாம் சக்திகள் அதில் கொடுத்துருக்கிறார்கள். ஆகவே இந்த 2 காரணம்தான் என்னன்னு கேட்டால், அதான் இப்பிறவி தப்பிடில் எப்பிறவி வாய்க்குமோ யாது வருமோ அருகிலேன் தாய்மானவர். இந்த மானுட பிறவிக்கு வருவது என்பது எப்படிப்பட்ட சிறப்பை உடையதுன்னு சித்தியால் அருமையாக சொல்வார். அது ஒரு மனிதன் அட்லாண்டிக் மகாசமுத்திரத்தில் குதிச்சு பசிபிக் மகாசமுத்திரம் வரைக்கும் கையாலேயே நீந்தி வந்து கரை சேர்ந்தா எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. அதுபோல என்ன சொன்னாரு? அண்டஜம் சுவேதஜங்கள் உற்பீச்சம் சராய்சத்தோடு எந்தருநாள் 84 நூறாயிரத்தாய் உண்டு வல் யோனியெல்லாம் ஒழித்து மானுட துதித்தல் கண்டிடிர் கடலை கையால் நீந்தினன் காரியங்கான். சித்தியார், ஒருவன் கடலை கையாலேயே நீந்தி கரை சேர்ந்தால் எப்படி வந்திருப்பானோ அதுபோல எத்தனையோ பிறவிகளிலே நாம் அறிந்தோ அறியாமலோ செய்த புண்ணியங்கள் தான் இந்த மானுட பிறவிலே வந்து நம்மை கொடுத்திருக்கின்றது. அப்படி சொல்ல அந்த 4 வகை பிறப்பு அண்டஜம் சுவேதஜங்கள் உற்பீச்சம் சராய்சத்தோடு. அண்டஜம் முட்டையில் தோன்றுவன, சராயுஜம் கருப்பையில தோன்றுவது, உற்பீச்சம் வேறுகிண்டு பிறப்பது. அண்டஜம் சுவேதஜம் உற்பீச்சம் சராய்சத்தோடு எண்தரு நாள் 84 நூறாயிரத்தாய் உண்டுவல் யோனியெல்லாம் ஒழித்து மானுட துதித்தல் கண்டிடிர் கடலை கையால் நீந்தினன் காரியங்கான். அதனால் அந்த மானுட பிறவியினுடைய அருமை அப்படி உணர்ந்தால்தான் தெரியும். மறுபடியும் என்ன சிறப்பு இருக்குது? மறுபடியும் மானுட பிறவி மறுபடியும் கிடைக்குங்கிறதுக்கு என்ன கேரண்டி இருக்குது நமக்கு? காரைக்கால் அம்மையார் போன்றவர்களே என்ன சொல்கிறாங்க? மறுபடியும் மீண்டும் பிறப்பு உண்டே. பிறப்பு இருக்கா இல்லையா யாருக்கும் தெரியல. அதனால தான் திருவள்ளுவர் சொல்லும் பொழுது அங்கே பெருங்கடல் என்றார் விளக்கம் சொன்னார். திருக்குறள் ஒரு அருமையான இடம் சொன்னார். நாம் ஒன்று நினைக்கிறோம், பரிமையில் இன்னொரு அர்த்தம் சொல்ல. பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார். பிறவிய பெருங்கடல்னு சொன்னாராம். அது கடல், பிறவி பெருங்கடல். நீங்கள் பார்க்குற கடல் கடல், ஆனால் உங்கள் பிறவி பெருங்கடல் திருவள்ளுவர் சொன்னார். ஆனால் இதுக்கு நம்ம காரணம் சொன்னால் என்ன சொல்லியிருப்போம்? ஆனால் பரிமையில் காரணம் சொன்னார். ஏன் திருவள்ளுவர் பெருங்கடல்னு சொல்கிறார் தெரியுமா அப்படின்னார். நீ உலகத்தில் எந்த கடலை பார்த்தாலும் அது அட்லாண்டிக்காக இருக்கலாம், பசிபிக்காக இருக்கலாம். ஆனால் அந்த அட்லாண்டிக் பசிபிக்கு ஒரு சீஷோர் இருக்குது இல்லையா? எவ்வளோ பெரிய கடலாக இருந்தாலும் அதுக்கு ஒரு சீஷோர் இருக்கா இல்லையா? அப்போ என்ன தெரியுது? அவ்வளோ பெரிய கடலாக இருந்தாலும் அதுக்கு ஒரு சீஷோர் இருக்கிறது தெரியுது. ஆனால் உன்னுடைய பிறவிக்கு ஷோர் தெரியல இல்லையா? அதனால எழுதினாரு, காரணகாரிய தொடர்ச்சியாய் கரையின்றி வருதலின் பெருங்கடல் என்றார். என்ன அதனாலதான் பரிமாணம் அவ்வளோ நம்ம பெரிய கடல்லாம் பிக் ஓஷன், மேமத் ஓஷன் ஏதோ எழுதுவோம், அவ்வளோதான். அங்கே பெருங்கடல் என்பது கரை இல்லை. இந்த பிறவி எப்போது முடிகிறது என்று தெரிய முடியாது. கடல்லாம் லைட் ஹவுஸ் இருக்குது, பார்த்தா ஒரு போய் ஒரு 24 ஹவர்ஸில் லேண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு வருது தெரியுதே. இது ஒன்றும் தெரியலையே. அதில் காரணகாரிய தொடர்ச்சியாய் கரையின்றி வருதலின் பெருங்கடல் என்றார். விளக்கம் உரையாசிரியர் உரை. அதனால தான் பரிமையுடைய உரைக்கு அவ்வளோ சிறப்பு கொடுத்தது காரணம். அதனால் இன்னொரு குறிப்பையும் சொல்ல விரும்புகிறேன். நாவலர் பெருமான் திருக்குறளுக்கு மட்டும் உரை எழுதலை. சிந்திக்கணும், நீங்கள் எத்தனை நூல்களுக்கு உரை எழுதியிருக்கிறார் ஆர்வ நாவலர். நியாயமாக என்ன பண்ணியிருக்கணும்? தமிழர்களினாலே எல்லாராலையும் போற்றப்படுகின்ற திருக்குறளுக்கு ஒரு உரை பண்ணியிருக்கணும் இல்லையா? அவர் திருக்குறளுக்கு ஏன் நாவலர் உரை பண்ணலை? உண்மையிலேயே திருக்குறள் எல்லாராலையும் மதிக்கப்படுகிற ஒரு நூல் தான். அவருடைய காலத்திலையும் சரி, இன்னைக்கும் சரி. அது காரணம் என்னென்னா, அதனால அதுதான் அவர் மரபையும் மீற மாட்டார்.
சைவ சான்றோர்கள், தனக்கு முன்னாடி வாழ்ந்த சைவ சான்றோர்கள் பரிமேலழகர் உரைதான் சிறந்த உரை என்று முடிவு செய்து விட்டார்கள். இனிமேல் அதில் போய் நம்ம கை வைக்கக்கூடாது. அதே போல அந்த திருக்குறளுக்கு பரிமேலழகர் உரை, திருவள்ளுவ மாலை இருக்கு இல்லையா, திருவள்ளுவ மாலை, அந்த திருவள்ளுவ மாலைக்கு ஏற்கனவே ஒருத்தர் உரை எழுதினார், திருத்தணிகை சரவண பெருமாளையர். திருத்தணிகை சரவண பெருமாளையர் தான் திருவள்ளுவ மாலைக்கு உரை எழுதினார். ஆகவே திருக்குறளுக்கு பரிமேலழகர் உரையும் திருவள்ளுவ மாலைக்கு சரவண பெருமாள் ஐயர் உரையும் சிறந்த உரை என்று சைவ உலகம் ஏற்கனவே முடிவு செய்து விட்டது. ஆகையினால என்ன பண்ணாரு, அப்போ நமக்கு என்ன கடமைன்னு பார்த்தேன். என்னன்னு கேட்டால், அதை பரிசோதித்து வெளியிடுவது என்னுடைய கடமை. அது இதுக்கு முன்னாடி எழுதின முறை எழுத்து பிழை விட்டுருக்கலாம், சொற்பிழை விட்டுருக்கலாம், அது நடந்திருக்கும், அது பிரிண்டர்ஸ் டெபிள் இருக்கும், எல்லாம் இருக்கும் இல்லையா. ஆகினால தான் என்ன பண்ணார், பரிமேலழகர் உரையும் சரவண பெருமாள் ஐயர் உரையும் அவர் பரிசோதித்து வெளியிட்டார். அதோடு நிறுத்திக்கிட்டார். அது மரபு இகவாமை அப்படிங்கிறதையும் சான்றோர்கள் கடைப்பிடிப்பாங்க. எப்படியும் ஒரு மரபு, அந்த மரபை போய் நம்ம உடச்சி எறியக்கூடாது. அது சைவ சான்றோர்கள் மரபையும் பாதுகாக்க வேண்டியது. இன்னும் சொல்ல போனால் திருக்குறளை முதலிலே அச்சு ஏற்றி பதிப்பித்தவர் அவர் தான். திருக்குறள் இன்னைக்கு ஆசிட்டிஸ் அப்படியே கிடைச்சிருக்குன்னா காரணம் யார்? சரவண பெருமாள் ஐயர் தான். யாருக்காவது தெரியுமா திருக்குறள் இவ்வளோ பெருமை சொல்கிறாங்க? யார் முதல்ல பிரிண்டில் கொண்டு வந்தது? யார் திருக்குறளை? திருக்குறளை பிரிண்டில் கொண்டு வந்தது யார்? சரவண பெருமாள் ஐயர். அவர் தான் கொண்டு வந்தார். போப்பே எழுதுகிறார், போப்பே எழுதியிருக்கிறார் அந்த கருத்து, இதான் விஷயத்தை. திருக்குறளுக்கு சரியான பிரிண்ட் போட்டது சரவண பெருமாள் ஐயர்னு தீயு போப்பே எழுதுகிறார். அவர் அந்த திருவள்ளுவ மாலைக்கு உரை செய்திருக்கிறார். அது அற்புதமான செய்திகள் இதெல்லாம். அதனால் திருக்குறள் எந்த அளவுக்கு ஒரு சைவ நூல் என்பதை அது இன்னொரு நாளைக்கு நம்ம பார்ப்போம். என்னுடைய கேசட்லேயும் நான் நிறைய செய்திகள் சொல்லியிருக்கிறேன். அதன் பின்பு அந்த சம்பந்தருடைய காலத்திற்கு பின்பாக அங்கே சமண இருள், பாண்டிய நாட்டிலே உள்ள சமண இருளை சம்பந்தர் நீக்கினார். பல்லவ நாட்டிலே உள்ள சமண இருளை அப்பர் நீக்கினார். ரெண்டு பேரும் ஜூரிஸ்டிக்ஷன் பிரிச்சுக்கிட்டாங்க. சம்பந்தரும் அப்பர் இல்லையா. பாண்டிய நாட்டில் இவர் தானே சம்பந்தர். எங்கேருந்து வந்தது சமணம்? சமணம் வடநாட்டிலேருந்து வந்தது. நான் சொன்னேன் இல்லையா, அதாவது அன்றைக்கு ஆரம்பத்தில் சொன்னேன் மகதி, அர்த்த மகதி என்று சொல்லக்கூடிய மொழியில தான் சமண மத கருத்துக்கள் முதல்ல வந்தது. அவர்களுடைய அந்த சமண குருமார்களை தீர்த்தங்காரர் என்று சொல்வார்கள். தீர்த்தங்காரர்கள் இவர்கள் புத்தர் என்று சொல்வார்கள். புத்தர் என்று சொன்னால் உண்மையிலேயே இவரை மட்டும் குறிக்காது, அவருக்கு முன்னாடி உள்ள 24 புத்தரையும் குறிக்கும். அதே போல தான் சமணர்கள்லையும். ஆனால் நம்ம அங்கே ஒரு விஷயம் சொல்லுவோம், அது அது அந்த அது அது ஒரு பெரிய கருத்து. ஆதிபுத்தன் என்பவன் மகாவிஷ்ணு தான் ஆதிபுத்தன். அது சைவத்தினுடைய கொள்கை. புத்த சமயம் இந்த கௌதம புத்தரினாலே தோற்றுவிக்கப்பட்டது அல்ல. புத்த சமயம் அவருக்கு முன்னாடியே இருக்கு, அது தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. அதில் ஆதிபுத்தன்லேருந்து 24வது புத்தன் தான் கௌதம புத்தன். அந்த கௌதம புத்தன் சாக்கிய வம்சத்திலே அவன் பிறந்த காரணத்தினால தான் புத்த மதத்தை சாக்கியர்னு சொல்றதுக்கு காரணம். தேவாரத்தில் புத்த மதத்தை சாக்கியர்னு சொல்கிறாங்க இல்லையா. சாக்கியர்னு ஏன் சொல்கிறாங்க? சாக்கிய நாயனாரும் இருக்கார், ஒரு நாயனாரே சாக்கிய நாயனார். சாக்கியன் என்று புத்த மதத்துக்கு ஏன் பேர் கொடுத்தாங்க? புத்தர்களுக்கு சாக்கியன் என்று. இந்த கௌதம புத்தன் தோன்றிய வம்சம் சாக்கிய வம்சம், ஆகையினால அவனுக்கு சாக்கியன் என்று. ஆகவே அது வடநாட்டிலிருந்து வந்தது. ஆனால் அந்த பௌத்த சமய கருத்துக்களும் சமண கருத்துக்களும் தோன்றி, நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா, கிட்டத்தட்ட 600 to 800 இயர்ஸ் கழித்த பிறகுதான் தமிழ்நாட்டை அவைகள் பாதித்தன. அது வரைக்கும் தமிழ்நாட்டை பாதிக்கலை. இந்த களப்பிரர்களுடைய படையெடுப்பு நடந்த பின்புதான் அந்த மதமானது உள்ளே வந்தது. அதில் ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னு கேட்டால், ஒரு பௌத்த சமயத்தை சார்ந்து சிவபெருமான் முழுமுதற் கடவுள் என்று ஏற்றுக்கொண்ட ஒருவருடைய நாயன்மார் பட்டியலில் இருக்க சாக்கிய நாயனார். அதே போல சமண மதத்தை சார்ந்து நமக்கு ஒருத்தர் கூற்றுவ நாயனார். அவர் சமண மதத்தை சேர்ந்தாலும் கூட இந்த சிவபெருமானை முழுவர் கடவுள் என்பதை ஏற்றுக்கொண்டதுனால அவரையும் நாயன்மாராக வச்சுருக்கோம். இது பெரிய ஆச்சரியமான ஒரு செய்தி தான். உலகத்தில் இந்த அளவுக்கு ஒரு பரந்த மனப்பான்மை இருக்குமா வேற மற்ற சமயத்திற்கு என்பது ஒரு பெரிய ஆச்சரியமான செய்தி தான். இல்லை, எந்த சமண பௌத்தத்தை இவர்கள் கண்டித்தார்களோ
அதிலே தோன்றிய 2 பேரையே நாம் வந்து நாயனாராக வச்சுட்ருக்குறோம். அது காரணம் என்ன? அவர் ஏற்றுக்கொள்கிறார், உள்ளத்தால் வர வேண்டும் என்பது தான் ஒரு பெரிய விஷயம். அவை நாயன்மார்கள் எல்லாம் அவர்கள் பூர்வ ஜென்மத்திலேயே, நாயன்மார்கள் பூர்வ ஜென்மத்திலேயே சரீகிரியா யோகங்களை முடித்துவிட்டு ஞானத்திற்காக இந்த உலகத்திலே அவதாரம் செய்தார். அதுதான் சைவ சான்றோர்களுடைய கருத்து. அவங்களுக்கு என்ன பேர்னு கேட்டால் அதனை குறித்து கொள்ளுங்கள், சாமு சித்தர்கள். சைவ சித்தாந்த பரிபாஷையில் அதுக்கு பேர் என்னது? சாமு சித்தர்கள். கண்ணப்பரும் வந்து அவர் ஏற்கனவே அவர் வந்து அந்த ஞானம் ஏற்கனவே அர்ஜுனனாக இருக்கும்போதே அந்த நிலையை அடைந்து விட்டார். ஆனாலும் ஒரு காரியத்திற்காக அந்த பாரத போர் என்று நடக்க வேண்டும், பாசுபதாசிரம் வந்தால் தான் அது நிறைவேறும். அதுக்காக தான் எப்பொழுதுமே சிவபெருமான் என்ன செய்கிறாருன்னா, இந்த உலகம் எப்படி இயங்க வேண்டுமோ அதற்கு தகுந்தாற் போல எல்லாவற்றையும் கொஞ்சம் மாற்றிக்கொள்வார். அதாவது வினையை அனுபவி வைக்கிறார். வினையை அனுபவிக்கும் போதே அந்த வினையை முன்னுக்கு பின்னா என்ன ஆர்டரில் வரும், சிவப்பிரகாசத்தில் வரும் பதில். அது நாம் செய்கின்ற வினைகள் இருக்கே, அந்த வினைகள் எல்லாம் எந்த ஆர்டரில் வருது. இப்போ உதாரணமாக சொல்கிறேன் பாருங்கள், 100 பிறவிக்கு முன்னாடி நான் செய்த ஒரு நல்வினை முதல்ல பலனை கொடுத்துட்டு தான் 99வது பிறவியில் செஞ்சது வருமா? அப்படி தானே வரணும். த ஆர்டர் ஆஃப் ப்ரையாரிட்டி அப்படி வருமானா வராது. சிவப்பிரகாசத்தில் பதில் இருக்கு, வராது. ஏன்னு கேட்டால் ஏன் மாற்றுகிறார் என்றால், அவர் ஒரு சங்கல்பம் பண்ணுறார் இல்லையா, அவர் வந்து இந்த உலகம் எப்படி இயங்க வேண்டும் என்று ஒரு மாஸ்டர் பிளான் போடுறார் இல்லையா, அதன்படி மாற்றுவார். இப்போ எப்படி ஒரு நாடக மேடை டைரக்டர் என்ன பண்ணுவார், நான் கதாநாயகன், நான் முதல் சீனில் தான் வருவேன்னு சொல்ல முடியுமா? அப்போ டைரக்டர் வந்து எப்போ நீ திரையை விட்டு வெளியில் போய் எப்போ முன்னாடி வான்னு அவர் தானே சொல்ல, அப்போ தான் நாடகம் நிறைவிடும். ஏன்னா சங்கற்பம் வந்து சிவபெருமான் சங்கற்பத்தினால தான் எல்லாம் செய்கிறார். ஆகையினால தான் பிற சமயங்களுமே வந்து அந்த வினை அனுபவத்திற்காக தான் கொண்டு வரப்படுகிறதுன்னு தான் சார் சொல்லுது. பிற சமயங்கள் வந்து சிவபெருமானுடைய அனுமதிக்கு மாறாக ஒன்றும் தோன்றலை. சிவபெருமான அனுமதியோடு தான் வருது. அனுமதி இல்லாமல் வந்துன்னு சொன்னாலே இறையாண்மைக்கு குற்றம் வந்துடும். ஏன்னா அந்த வினை அனுபவம் என்பது எல்லாவற்றையும் பொறுத்து தானே வரப்போகுது. ஆக இந்த வினையினுடைய அனுபவத்துக்கு தகுந்த மாதிரி தான் எல்லாமே. அது வந்து சங்கற்ப நாராயணத்தையும் தெளிவாக சொல்கிறார். எல்லா சமயங்களுமே அவர் தான், அந்தந்த சமயங்களிலே எது உண்டாகணும் எது மேலே போகணும் எல்லாம் அவர் தான் டைரக்ட் பண்ணிக்கிறேன். அப்படின்னா அவரே திரிபுரத்தை இருக்கிறாரு. அது என்ன கேட்டால் அவங்க வினை. ஆமாம், அவர்கள் இல்லை அது காரணம் உண்டு, கட்டாயம் உண்டு. வந்து என்ன பண்ணுறாரு, மறுபடியும் அவங்களுக்கு வந்து அந்த 3 பேர் எரிக்காமல் விடுறாரு இல்லையா, எல்லாத்தையும் எரிக்கிறார், 3 பேர் எரிக்காமல் விடுறார். அதுக்கெல்லாம் காரணம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே என்ன செய்கிறார் என்றால், இந்த உலகம் இயங்குவதற்காக, இப்போ என்ன கேட்டால் எந்த சமயத்தை சார்ந்தவர்களாக இருந்தால் கூட உலக வினை வந்து அவரோட அனுபவம் அதன்படி தானே வரணும். அதை மாற்றுறதே இல்லையே அவர். நீ வந்து சைவ சமயத்தை ஏற்றுக்கொண்டதுனால அந்த வினை வந்து உன்னை வந்து சேராதுன்னோ சேரும் என்று அவர் சொல்லவே இல்லையே. உலக வினைகள் எல்லாம் வந்து திரும்ப திரும்ப எதை சார்ந்து இருந்தாலும் சரி. அதனால தான் திருவள்ளுவர் சார்ந்த வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன்ட்டார். ஒரு கேள்விக்கு பதில் என்ன சொன்னார், நீங்கள் வந்து நான் வந்து கடவுளை வணங்கலை, ஆனால் நான் நல்லபடியாக தான் எல்லாம் செஞ்சிட்ருக்கேன், எனக்கு சரின்னு தோன்றதை தான் நான் செய்கிறேன், எனக்கு தவறுன்னு சொல்கிறத நான் செய்கிறதில்லை, எனக்கு என்ன பலனை கொடுப்பா உங்கள் கடவுள்னு அவன் கேட்டான்னு அவனுக்கு பதில் என்ன? அவனுக்கு தான் திருவள்ளுவர் பேர் வச்சார், வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன். வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். அந்த தேவலோகம் வரைக்கும் அவனுக்கு என்ன உண்டு, ப்ரமோஷன் உண்டு. கடவுளை ஏற்றுக்கொள்ளாதனால அவன் நரகத்துக்கு போகிறது இல்லை. அவன் அந்த வினைக்கு தகுந்த பலனை கொடுக்கும். அதனால் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வோன்னார். ஆனால் இறை அந்த இதை சொல்லும்போது என்ன சொன்னார், பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராத, அங்கே புள்ளிய வச்சுடுறார். ரெண்டுக்கு அந்த நுட்பமான வேறுபாடு பார்த்தீங்கன்னா, ஆகையால் இறைவனை வணங்குவது என்பதே அந்த பிறப்பு அறுத்தல்ங்கிற ஒன்று தான். அதன் பின்பாக நம்முடைய தேவாரம் கிடைத்தது. அதுக்கப்புறம் எப்படி கிடைத்தது, கிட்டத்தட்ட 6ஆம் நூற்றாண்டு 7ஆம் நூற்றாண்டிலே அவர்கள் பாடிய பாடல்கள் கிட்டத்தட்ட ஒரு 5 நூற்றாண்டுகள் கழித்த பிறகு தான் அவர்கள் தொகுக்கப்படுகின்றன. அது மட்டுமல்ல, அவர்கள் பாடிய எல்லா பதிகங்களும் கிடைக்குமாறும் அவர் செய்யவில்லை. சில விஷயங்களை வந்து நாம் ரொம்ப ஆராய்ச்சி பண்ண முடியாது. 16,000 பதிகங்கள் பாடியிருக்கிறார் சம்பந்த பெருமான். சுந்தரர் கிட்டத்தட்ட 37,000 பதிகம் பாடியிருக்கிறார். ஆனால் நமக்கு 100 பதிகங்கள் தான் கிடைத்திருக்கு.
அவர்கள் பாடியதில் அவர் கணக்கு எடுத்துக்கிறார். ஒருத்தர் கணக்கு சொல்லும்போது என்ன சொன்னால், அவர் பாடியதில் நமக்கு 0.67% தான் கிடைச்சிருக்குன்னு எழுதியிருக்கிறார் ஒருத்தர். 0.6 அவர்கள் எவ்வளவு பதியங்கள் பாடினாரோ அதில் நமக்கு கிடைச்சது 0.67, less than 1% தான் நமக்கு கிடைச்சது. ஐயா சம்பந்தர் 16 வருஷம் ஆண்டு 3 வயதோடக்கம் 16 வயது மட்டும் பாடுறார். ஆமாம், 16,000 பதியங்கள் பாடியிருக்கார். ஆமாம். சுந்தரர் சுந்தரர் 2 ஆண்டுகள் தான், 2 ஆண்டுகளுக்குள்ள 37,000 பதியங்கள் பாடியிருக்கார். 37,000 பதியம் பாடியிருக்கார். பாடுவதே தொழிலாக தான் வச்சிருக்காரு. அவர் தான் இருக்க முடியும் இல்லையா? அப்பர் அப்பர் 49,000, 700 பதிகம் அப்படின்னு இவர் சொல்றார். நம்பியாண்டா நபிகள் சொல்றார் இல்லையா? அது ஒருத்தர் என்கிட்ட கேட்டார், இப்போ இருக்கிறதெல்லாம் படித்து முடிச்சிட்டிங்களா, இன்னும் படிக்கிறவங்களுக்கு பதிவு இல்லையான்னு கேட்டேன். இருக்கிறது இல்லையா? இருக்கிறதேன்னு ஒழுங்காக படிக்கலையா? அதனால் இந்த காலத்திற்கு எது தேவையோ அதை மட்டும் வெளிப்படுத்தணும், அவ்வளோதான் போதும் அப்படின்ட்டார். அப்படின்னு அவரே அசரீரிவாக்காக தானே சொன்னார். ஏன் அவரே சொல்லிடுறார், இந்த காலத்துக்கு எது தேவையோ அதை வெளிப்படுத்தணும், அவ்வளோதான். அதன் பின்பு வருகிறார்கள், திருவிசைப்பா மாணிக்கவாசகர் வருகிறார், திருவிசைப்பா ஆசிரியர் வருகிறார்கள். இந்த திருவிசைப்பா காலத்திலே சில புதிய தலங்கள் தோன்றுகின்றன என்று தெரிகிறது. ஏன்னா திருவிசைப்பா தலங்களில் தேவார பாடல் பெற்ற தலமும் வருது, தேவார பாடல் பெறாத தலங்களும் வருது. உதாரணமாக தஞ்சாவூர் என்பது அந்த பிரகதீஸ்வரர் ஆலயம் என்பது தேவார காலத்தில் இல்லை. தஞ்சை ராஜராஜேஸ்வரம் என்பது திருவிசைப்பால மட்டும்தான் வருது இல்லையா? அப்போ என்ன தெரிகிறது என்று கேட்டால், அந்த தஞ்சாவூருடைய வரலாறு, அதாவது பெரிய ஆச்சரியமான செய்தி என்னன்னு கேட்டால், தஞ்சாவூர் வாஸ் நாட் அட் ஆல் எக்ஸிஸ்டிங் டியூரிங் த தேவாரம் ட்ரியோ அப்படி சொல்கிறாங்க. இவரது காலத்தில் தஞ்சாவூர் ஊரே இல்லை. செம்பியன் மாதேவி கண்டராதித்த சோழன் ஒருத்தர் இருக்கிறார். அவர் தான் திருவிசைப்பார் 9 பேரில் ஒருத்தர் இருக்கார் இல்லையா, கண்டராதித்த. அந்த கண்டராதித்த சோழருடைய மனைவி செம்பியன் மாதேவி. அந்த செம்பியன் மாதேவி என்பவள் தான் தஞ்சாவூர் டவுன் மேப்பே போட்டவன். அவள் தான் தஞ்சாவூரே கிரியேட் பண்ணுறான். அதுக்கப்புறம் ராஜராஜ சோழனுடைய காலத்தில் பிரகதீஸ்வரர் ஆலயம் பிரதிஷ்டை செய்யப்படுகிறது. அதனால தான் தஞ்சை ராஜராஜேஸ்வரம் என்பது தேவார பாடல் பெற்ற காலத்தில் அது இல்லை. அந்த ஊரும் இல்லை, இந்த கோயிலும் இல்லை. அதோடு வரலாற்று ரீதியாக பார்த்தாலும் தஞ்சாவூர் வாஸ் நெவர் த கேபிட்டல் ஆஃப் த சோழாஸ். சோழர்களின் தலைநகரம் 5 மொத்தம். சோழர்கள் அவர்களுக்கு மட்டும் 5 தலைநகரம் இருந்திருக்கு. ஒரு காலத்தில் திருவாரூர், இப்போ மனுநீதி சோழனுடைய காலத்தில் திருவாரூர் தான் தலைநகரம். காவிரிப்பூப்பட்டினம், உறையூர், அப்படி 5 தலைநகரம் அவங்களுக்கு இருந்திருக்கு சோழர்களுக்கு. அப்போ என்ன வரல, தஞ்சாவூர் தலைநகரமாக இருந்தது என்று வரலாற்றில் வரல. அப்போ அதனாலேயும் தஞ்சாவூர் என்பது பின்னாடி வந்தது தான் நமக்கு தெரிகிறது. இன்றைக்கு சோழ நாட்டில் தஞ்சாவூர் முக்கியமான ஒரு இடம். அதுபோன்று அவர்கள் தோன்றுகிறார்கள். கடைசியாக வருகிற அந்த திருமுறை கண்ட சோழன், அந்த திருமுறை கண்ட சோழன் தான் அவருடைய அவைக்களத்திலே கிட்டத்தட்ட இவர்கள் பாடியதெல்லாம் பாருங்கள், கிட்டத்தட்ட 6ஆம் நூற்றாண்டு 7ஆம் நூற்றாண்டில் பாடியவை. அப்பொழுது அவனுடைய அவைக்களத்திலே ஒரு புலவன் பாடுகிறார், ஒரு பாணர் பாடுகிறார். இந்த தேவாரத்தை கேட்கிறான். கேட்கும் பொழுது அவனுக்கு என்ன, அபயகுலசேகரன் தான் அந்த பேர் வருது, அபயகுலசேகரன். அந்த அபயகுலசேகரன் கேட்கும் பொழுது அவன் அந்த பாடலை கேட்டு அப்படி மெய்மறந்தான். இது எங்கே இருக்குது இந்த பாடல்னு கேட்டான். அப்போ அவங்க சொன்னாங்க, இது செவி வழியாக வருகிறது, இது மூவர்கள் பாடிய தேவாரத்தில் ஒரு பகுதின்னு சொல்லி சொன்னான். அப்போ முழுமையும் எனக்கு கிடைக்க வேண்டும் என்று நினைத்தான். அதற்காக தான் போய் சுவாமியிடத்தில் விண்ணப்பம் செய்தான். அந்த வரலாறு உங்களுக்கு தெரியும். ஆக நம்பியாண்டார் நம்பியின் மூலமாக அந்த பதிகங்கள் தொகுக்கப்பட்டு நமக்கு கிடைத்தன. ஒரு பிரச்சனை முடிஞ்சுது. அடுத்த பிரச்சனை என்ன வந்தது என்றால், அவன் விரும்பினான் அவர்கள் என்ன ராகத்திலே பாடினார்களோ அந்த ராகத்திலே பாடுவது எப்படி என்ன நினைக்கிறேன், ஒரு சந்தேகம் வந்தது. அது அந்த காலத்தில் பாவநாத சிவன் ஒருத்தர் பாடல் பாடிப்பார். எப்படி பாடினரோ அடியார் அப்படி பாடனா ஆசை கொண்டேன் சிவனே. அந்த காலத்தில் தமிழ் சினிமாவில் அருமையான பாடல்கள் வந்தது. ஒரு காலத்தில் தமிழ் சினிமா ரொம்ப ஸ்டாண்டர்ட்.
அவ்வளவு நம்முடைய நூல்களை எல்லாம் மிக அருமையாக நம்முடைய வரலாறுகளை எல்லாம் எடுத்தார்கள். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் திரித்து எடுத்தார்கள். ஒரு காலம் வரைக்கும் சரியாகவே எடுத்தாங்க. ஒரு காலத்தில் சிலவற்றை கொஞ்சம் மாறுபாட்டாக செய்து ஏதோ கவர்ச்சி வேணுங்கிறதுக்காக மாறுபாடு செய்தார்கள். இப்போ அறவே அந்த பக்தி அல்லது வரலாற்றை அடிப்படையாக கொண்ட சினிமா வருவதே இல்லை என்று ஆகிவிடுகிறது. இல்லை என்றாலும் இந்த மாதிரி இப்போ தசாவதாரம் மாதிரி அது பெரிய பிரச்சனைக்குரிய படமாக வந்து கொண்டு என்கிட்ட எத்தனையோ மெயில் வந்துகிட்டு இருக்கு. தசாவதாரம் காட்டப்படுகின்றதெல்லாம் உண்மையா, தமிழ்நாட்டில் நடந்ததா என்று மலேசியாவிலேருந்து எனக்கு மெயில் கொடுக்குறாங்க. நான் அந்த படத்தை பார்க்கல, டாக்டர் அன்றைக்கி இங்கே போட்டு காட்டுறேன்னு. அது வந்து அது அவன் 10 விதமாக நடிக்கிறான். அதான் தசாவதாரம். அவ்வளோதான். இல்லை அந்த ஒரு வருதுன்னு சொல்லி வருது, அந்த வரலாறு வருது. அரசர்களுடைய காலத்தில் அது இருந்திருக்கு, இல்லாமல் இருக்குது. எப்பயுமே ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது ரூபத்தில் இருக்கத்தானே செய்யும். மன்னன் வந்து சைவனாக இருந்தால் அது வித்தியாசமாக இருக்கும், வைணவனாக அது ஒரு இயற்கை தானே அது. ஆகவே மாணிக்கவாசகர் வந்து அதுக்கப்புறம் சைவத்தினுடைய மறுமலர்ச்சி காலம் என்று சொல்லலாம். கிட்டத்தட்ட அந்த இருண்ட காலம் என்ற அந்த அமைப்பிலே அந்த காலத்திலே வந்த அந்த தாக்கம் எல்லாம் இவர்களினாலே அது மறுமலர்ச்சி செய்யப்பட்டு மறுபடியும் மீண்டும் சைவ சமயமே மெய்ச்சமயம் வந்து நிலைநாட்டப்பட்டது. அதன் பின்பு ஒரு பெரிய ஒரு சிறப்பு என்னவென்றால், இந்த தேவாரம் எப்பொழுது பாடப்பட்டது? இன்னொரு செய்தி என்னன்னு கேட்டால், தேவாரம் என்ற சொல் ஆட்சியே கிடையாது. 12 திருமுறையிலையும் தேவாரம்ங்கிற வார்த்தையே வரல. ஆக அது இந்த தேவாரம் என்ற வார்த்தை வந்து இந்த மூவர் பாடிய இந்த பாடல்களுக்கு தேவாரம் என்று பெயர் சூட்டியவர் யார் என்றால் இரட்டைப்புலவர்கள் தான். அது முக்கியமான ஒரு செய்தி. திரு ஏகாம்பரநாதர் உலால தான் இவர் மூவரும் பாடியதுக்கு தேவாரம்னு பேர் கொடுக்குறார். பேர் கொடுத்தவர் இரட்டைப்புலவர்கள் தான் கொடுக்குறாங்க, ஏகாம்பரநாதர் உலால. அதுக்கு முன்னாடி தேவாரம் என்ற சொல்லாட்சி உண்டு. ஆனால் அந்த தேவாரம் என்பது எதை குறிக்கும் என்றால், பூஜை பட்டகத்துக்கு தான் தேவாரம்னு பேர். பூஜை பட்டகம் இருக்குல்ல, பூஜை பட்டகம், அதாவது ஆன்மார்த்த பூஜை செய்கிறவர்கள் தன்னுடைய மூர்த்தி எழுந்தள்ளக்கூடிய இடம் இருக்கு இல்லையா, அதுக்கு தான் தேவாரம்னு பேர். அந்த பேர் அப்படி தான் வழக்கில் இருந்திருக்கு. தேவாரம்ங்கிற சொல் வழக்கில் இருந்திருக்கு, ஆனால் வேறு பொருளை குறித்து வந்திருக்கிறது. இவர்கள் பாடலுக்கு தேவாரம் என்ற ஒரு சிறப்பு வந்து இரட்டைப்புலவர்களாலே கொடுக்கப்பட்டு அப்புறம் சைவ உலகம் ஏற்றுக்கொண்டது. யாராவது ஒருத்தர் பேர் கொடுக்குறாங்கன்னா அப்புறம் அந்த உலகம் ஏற்றுக்கொண்ட பிறகு அதை பற்றி பிரச்சனை இல்லை. திருவாசகம் என்றது இருந்தது. திருவாசகம் என்பது அவரும் திருவாசகம் என்று பெயர் கொடுத்து சொல்லலை. மாணிக்கவாசகர் வந்து நூலாக செய்யலை. அதாவது பொதுவாகவே இந்த நூலாக செய்த நூல்களும் இருக்குது. இப்போ திருக்கோவையார் அப்படி இல்லை, நூலாக செய்த மாணிக்கவாசகரே திருக்கோவையாரை நூலாக செஞ்சார். ஆனால் திருவாசகத்தை நூலாக செய்யலை, அங்கங்கே பாடினார். அவர் பாடும் பொழுது எழுதுவதற்கு ஆள் இல்லை. தேவாரம் பாடும்போதுலாம் ஆள் இருந்தாங்க எழுதுறதுக்கு, ஆகவே கிடச்சிது. ஆனால் திருவாசகம் பாடும்போது தனியாக தான் இருந்து பாடியிருக்கிறார். ஆகவே எழுதுவதற்கு யாரும் ஆள் இல்லை என்பதற்காக தான் அதை ரெக்கார்ட் பண்ணுங்கிறக்காக அவருக்கு கேட்டு மறுபடியும் பாட சொல்லார். ஒன்ஸ் மோர் பாட சொல்லி மறுபடியும் எழுதுகிறார். அது இன்னொரு நாளைக்கு அதை பற்றி சிந்திப்போம். மாணிக்கவாசலுடைய வரலாறு வரும்பொழுது ஏன் பாவை பாடிய வாயால் ஒரு கோவை பாடுக அப்படின்னு ஏன் கேட்டேன். அது ஒரு அற்புதமான ஒரு திருவாசகம் பாடிய வாயால்னு சொல்லலை, பாவை பாடிய வாயால் ஒரு கோவை பாடுக, அது ஏன் அப்படி கேட்குறேன். அது ஒரு அற்புதமான ஒரு செய்தி. அது மாணிக்கவாசலுடைய வரலாறு. இன்றைக்கி வந்து பொதுவாக இந்த தேவாரம் திருமுறைகளை பற்றி ஒரு பொதுவான சில கருத்துக்களை சொல்கிறேன். அதுக்கப்புறம் நாம் வந்து ஃபோக்கஸிங் ஆன் சம்பந்தர், ஃபோக்கஸிங் ஆன் மாணிக்கவாசர், ஃபோக்கஸிங் ஆன் சுந்தரர், அப்படி ஒரு சில வகுப்புகளை சிந்திப்போம். அப்போ வரும்போது அதை பற்றி விவரமாக நாம் பார்க்கலாம். ஆகவே திருவாசகம் என்பது அவர் நூலுக்கு அவரது தலைப்புக்களோ அதை குழு என்று சொல்வார்கள், அந்த பதியத்தினுடைய தலைப்புக்களோ அல்லது அந்த பதியத்தினுடைய சுருக்கம் என்ன சொல்கிறது என்பதையோ அவர் சொல்லலை. அதோடு இன்னொரு ஆச்சரியம் என்னன்னு கேட்டால், அவர் பாடிய வரிசையிலையும் அது இல்லை. 51 பதிகங்கள். அந்த 51 பதிகத்தில் சிலது திருச்சதகம் 100 பாடல் இருக்குது, 50 பாடல் இருக்குது, 20 பாடல் இருக்குது. சிலது 10 போட்டு கிடைக்கல, 2 தான் இருக்குது. திருப்படையாச்சில் 2 பாட்டு தான் இருக்குது இல்லையா, அது கிடைக்கவில்லை என்று வைத்துக்கொள்ளலாம். அதனால் ஒன்றும் தவறு. ஆனால் சிலவற்றை சதகம் 100 பாட்டு அவரே 100ஆக பாடுறார். ஆக 51 பதிகங்களில் 22 பதிகங்கள் திருப்பெருந்துறையில் தான் அருளி செய்தார். ஆகினால தான் அதை வந்து அந்த செவி வழியாக வந்த செய்திகளை எல்லாம்
மாணிக்கவாசருடைய வரலாற்றை செவிவழி செய்திகளை எல்லாம் கடைசி வந்து கொண்டே இருந்தது. கடைசியாக ஒரு வடிவம் கொடுத்தார் கடவுள் மாமுனிவர். அதனால தான் மாணிக்கவாசருடைய வரலாற்றை பொறுத்தவரை கடவுள் மாமுனிவர் சொன்ன கூற்றை தான் சைவ உலகம் ஏற்றுக்கொண்டு அந்த வாதூரடிகள் புராணத்திலே சொன்ன அந்த மாணிக்கவாசருடைய சரித்திரம்தான் சரியான சரித்திரம் என்று அறிஞர்கள் ஏற்றுக்கொண்டு அதற்கு தான் மாக்காவேர் பிள்ளையவர்கள் உரை எழுதினார்கள். அந்த கடவுள் மாமுனிவர் என்பவர் கச்சியப்ப முனிவருடைய மாணாக்கர் என்று சொல்லப்படும். திருவாவூர் ஆதீனத்திலே சிவஞான முனிவருடைய மாணவராக இருந்த தலைமாணாக்கர் கச்சியப்ப முனிவர். அந்த கச்சியப்ப முனிவருடைய மாணவர் தான் கடவுள் மாமுனிவர் என்று ஒரு வரலாறு பேசுகிறது. அவரை பற்றிய வரலாறும் முழுமையாக கிடைக்கவில்லை. ஆக மாணிக்கவாசருடைய காலம் பொதுவாக, அதாவது மாணிக்கவாசர் முந்தினவரா பிந்தினவரா அது ஒரு பெரிய பிரச்சனைக்குரிய விஷயம். சைவத்தில் நிறைய பிரச்சனைக்குரிய விஷயங்கள் நிறைய இருக்குது. ஆனால் எப்பயுமே மரபு மாணிக்கவாசர் பிற்பட்டவர் தான் என்பது தான். அதை அறணும் செய்திருக்கிறார். காணா வெள்ளைவாரணன் அவர்கள் மிக அற்புதமாக அது மறைமலடிகள் சொல்லக்கூடிய 8 கருத்தையும் மறுத்து இவர் அருமையாக எழுதியிருக்கிறார். மறைமலடிகள் தான் முதல்ல அதை ஆரம்பித்தார். முதல்ல ஆரம்பித்தவர் மாணிக்கவாசர் முன்னாடி இருந்தவன் ஆரம்பித்தவர். முதல்ல ஆரம்பித்தவர் பேராசிரியர் சுந்தரம் பிள்ளை. அவர் தான் சிவஞான போதும் மொழிபெயர்ப்பில்லைன்னு சொல்ல ஆரம்பித்தவன் அவர் தான். பேராசிரியர் சுந்தரம் பிள்ளை தான் முதல்ல ஆரம்பித்து விட்டார். அப்புறம் இவங்கெல்லாம் துதி பாடினாங்க, அவ்வளோதான் மறைமலடிகள் கொண்டவர்கள். ஆனாலும் நம்ம சைவத்தை பொறுத்தவரை ஆராய்ச்சியாளர்களுடைய முடிவை விட நமக்கு மரபுல என்ன சொல்லியிருக்கோ அதை தான் நான் சைவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வகையிலே அந்த மரபையும் நிலைநாட்டி, ஆனாலும் ஆராய்ச்சிங்கிற கேள்வியில் பதில் நீங்கள் ஒரு கேள்வி கேட்டால் ஒரு பதில் சொல்லி ஆகணுமே நான் இல்லையா? என்னென்னாலும் எனக்கு ஏதோ விஷயம் தெரியும் தான் நீங்கள் கேட்குறீங்க, கேட்டால் பதில் சொல்லலாம். அப்படி அந்த வகையிலே அது மாதிரி ஒரு பெரிய பிரச்சனையாக ஆகிவிட்ட காரணத்தினால, அதையும் மறைமலடிகளே அப்படி சொல்லிவிட்டதுனால என்ன பண்ணாருன்னா, அதை இவருடைய வரலாறுல பன்னீர்செல்வனுடைய வரலாறுல மாணிக்கவாசர் முந்தியவர் என்பதற்கு 8 காரணங்கள் இருக்கிறார் மறைமலடிகள். அந்த 8 காரணங்களையும் அப்படியே வரிசைப்படுத்தி அது ஏன் பொருந்தாது என்று நிலைநாட்டியிருக்கிறார் காணவில்லை வேணா. ரொம்ப அற்புதமான இடம் அந்த இடம். அப்போ தான் அந்த மாதிரி நூலை படிக்கும்போது தான் ஒருவருடைய அறிவு எந்த அளவுக்கு விரிந்து இருக்கிறது என்பதை நாம் புரிய முடிகிறது. அதோடு அந்த தர்க்க முறையிலே அவர்கள் காண்டுகின்ற சான்றுகள் அவைகளும். அதில் ஒரு காரணம் திசை சொற்கள் அதிகமாக இருக்கிறது மாணிக்கவாசர். அது ஒரு காரணம். திசை சொற்கள் அதிகமாக இருந்த காரணத்தினால, ஏன்னா தேவார ஆசிரியர்கள் திசை சொற்களை அதிகமாக பயன்படுத்தவில்லை, இவர் கொஞ்சம் பயன்படுத்துகிறார். அதுவும் ஒரு காரணம். அது மாதிரி 7 காரணம், மொத்தம் 8 காரணம் சொல்லியிருக்கிறார். அவை மரபு வழியாக நாம் சிந்திப்போம். அந்த மரபு வழியாக சிந்திக்கும் பொழுது மாணிக்கவாசருடைய காலம் 795 அவதாரம் செய்து 32 ஆண்டுகள் இந்த நில உலகத்திலே இருந்திருக்கிறார். கிட்டத்தட்ட ஆதிசங்கரரும் மாணிக்கவாசரும் கொஞ்சம் ஒரே காலத்தில் வாழ்ந்தவர்கள். ஆதிசங்கருடைய காலம் 788, அவர் அவதாரம் 788, அவரும் 32 வருஷம் தான் இருந்திருக்கிறார். நமக்கு 795 32 ஆண்டுகள். இது நான் என்னுடைய குறிப்பு எல்லாமே வெள்ளைவாரணன் அடிப்படையாக கொண்டு பெரும்பாலும் எல்லாரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். சதாசிவ பண்டாரத்தார், கே நீலகண்ட சாஸ்திரி போன்றவர்களும் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆதிசங்கரர் 788 32 அந்த கிட்டத்தட்ட அதே காலத்தில். ஆமாம், 788 ஆதிசங்கருடைய அவதாரம். ஏன்னா அதை ஏன் சொல்கிறேன்னா, அடுத்த வகுப்புக்கு அதில் அதை அடிப்படையாக கொண்டு ஒன்று ஆரம்பிக்க போகிறேன். அதுக்காக ஆதிசங்கரோடு ஏன் கொடுக்குறேன் அவதாரம் சொல்லலாமா? யார் ஆதிசங்கர் அவர்கள் அவதாரம் தான் சொல்கிறாங்க. இன்னொரு சிவபெருமான அவதாரம்னே சொல்கிறாங்க. அதுதான் ஆதிசங்கருக்கு எதிர்வாதமாகத்தான் இவர் சிவனப்பட ஒரு தெய்வம் இல்லை என்று மாணிக்கவாதர் அடிச்சுட்டு இருந்தவரும் இல்லை. அதாவது அந்த மாயாவாதங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார் இல்லையா? அதனால் ஆதிசங்கருடைய கொள்கையை அது மாயாவாதம் என்று சொல்லப்படும். அது மாயாவாதம் என்னும் சண்டமாடுதம் சுழித்து அடித்து ஆர்த்து என்று அந்த மாயாவாதம், அந்த மாயாவாத கொள்கையினால் தமிழகம் மயங்கிவிட்டது என்று ஒரு சாட்டையடி கொடுக்குறார். அதனால் அது சங்கருடைய கொள்கையை அதிகமாக தாக்கின பிறகு தான் அது சொல்ல வேண்டிய அவசியம் வருது இல்லையா? அதுக்கு முன்னாடி சங்கருடைய கொள்கையை அப்படி தாக்கலை. அதில் மாயாவாதம் என்னும் சண்ட மாறுதம் சுழித்து அடித்து ஆர்த்து நடிக்கிறார் இல்லை அவரடி. அதே போல் மாணிக்கவாசருக்கு ஒரு சிறப்பு என்ன கேட்டிங்கன்னா, என்னென்ன கொள்கைகளை எங்கெங்கே மறுக்கிறார் என்பது சாஸ்திரம் படித்து ரொம்ப ஒரு நூல் அறிவு இருக்கிறவங்களால தான் புரிஞ்சுக்கிட முடியும். உதாரணமாக ஒன்று சொல்கிறேன் பாருங்கள்.
படம் சொல்வார், விரதமே பரமாக வேதியரும் சரதமாகவே சாத்திரம் காட்டினார். இது யாரை சொல்கிறாருன்னா மீமாஞ்சகரை சொல்கிறார். அதாவது நீங்கள் படிச்சுக்கிட்டே போனீங்கன்னா எந்த கொள்கையை மறுக்கிறாரு எந்த கொள்கையை அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாது. அவர் சொல்லக்கூடிய அந்த மெத்தேடு போகிறதுக்கு அது வந்து நூல் பயிற்சி இருந்தால் தான் தெரிய முடியும். அப்போது அந்த தாரகாவனத்து முனிவர்கள் என்ன பண்ணாங்க, மீமாஞ்சக மதம் அது என்ன சொல்கிறது, வேதத்தில் சொல்லப்பட்ட வேள்விகளே ஞானத்தை தரும் தான் அவங்களுடைய கொள்கை. அவங்களுக்கு பேர் என்ன, மீமாம்சா. அதுக்கு வடமொழியில் அதுக்கு பேர் மீமாம்சா. மீமாம்சான்னா என்ன அர்த்தம்னா இன்கொயரின்னு அர்த்தம். இங்கிலீஷில் சொன்னால் இன்கொயரி. இன்கொயரி என்கொயரி வேறு இன்கொயரி வேறு. என்கொயரி இஸ் ஆஃப் கேஷுவல் நேச்சர். இன்கொயரி ஒரு வரம்போடு பண்ணுறது தான் இன்கொயரி. ரெண்டுக்கும் இங்கிலீஷில் ஒரு வேறுபாடு இருக்குது. என்கொயரி இன்கொயரி. இந்த இன்கொயரின்னு அர்த்தம். மீமாம்சா அப்படின்னா இன்கொயரி. அந்த அதெல்லாம் அருமையாக நம்ம சிவாஜி சுப்பிரமணியர் மிக அருமை டான்ஸிங் வித் காட்ல ரொம்ப அருமையாக, அதாவது சம்ஸ்கிருதம் படிக்காத குறையை நிவர்த்தி பண்ணிடுறேன். நான் தான் சொல்கிறேன், சிவாஜி சுப்பிரமணியனுடைய அந்த டான்ஸிங் வித் சிவா கட்டாயமாக படிக்கணும். இங்கிலீஷ் எல்லோரும் படிக்கணும். அதை ஏன்னு கேட்டால் அது ஒரு லாபம் என்னன்னு கேட்டால், நாம் சம்ஸ்கிருதம் படிக்காத குறை அங்கே நிவர்த்தி ஆகிடுது. ஏன்னா சில விஷயங்கள் சம்ஸ்கிருதம் படிக்காதனால நமக்கு தெரியல. ஆனால் அவற்றையெல்லாம் அவர் எப்படி தான் வச்சுருக்காருன்னு தெரியல. அவர் எடிட்டோரியல் போர்டே வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன் நான். இல்லைன்னா இப்படி எழுத முடியாது. ஒரு சிங்கிள் மேன் கேனாட் ரைட் லைக் திஸ். அது எனக்கு நல்லா புரியுது. சிங்கிள் மேன் இப்படி பண்ண முடியாது. இதெல்லாம் ஒரு ஒரு பெரிய ஸ்காலர்ஸ் குழு தான் செய்ய முடியுமே ஒழிய ஒரு மனிதனுக்கு எல்லாத்துலேயும் ஒரு ஆற்றல் இருக்க முடியாது இல்லையா. ரொம்ப அற்புதமாக கொடுக்குறேன். அதில் அவங்களுடைய கொள்கை என்னன்னு கேட்டால், வேதத்தில் சொல்லப்பட்ட 21 வேள்விகள், அந்த வேள்விகளே ஞானத்தை கொடுக்கும். சிவபெருமானை தனியாக வணங்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. அந்த வேள்விகளைத்தான் அவர் சொன்னார் விரதம்னர். விரதமே பரமாக வேதியரும். ஏன் வேதியர்னு சொன்னார், வேதத்தை நன்றாக கற்றவன். அவ்வளோ தூரம் வேதத்தை மாஸ்டர் பண்ணியிருக்கான். அப்படி பண்ணியும் வேதம் என்ன சொல்லுகிறதோ அதுக்கு நேர் மாறாக பொருள் செய்து கிரியும் செய்கிறான். அதனால தான் விரதமே பரமாக வேதியரும் சரதமாகவே சாத்திரங்காட்டினார். சரதம்னு என்ன அர்த்தம், நிறைய மேற்கோள் கடகடன்னு அடிக்கிறது. அங்கே பார் இங்கே பார், அந்த சூத்திரத்தை பார், இதை பாருன்னு சொல்கிறோம் இல்லையா, அதான் சரதம். சரதமாகவே சாத்திரங்காட்டினார். அதை ஜி போப் அந்த இடத்துல எழுதுவார், they profusely quoted from the Vedas எழுதுவார். என்ன அருமையாக படிச்சுக்கிறார். அதாவது அந்த மாணிக்கவாசகர் என்ன சொல்றாருங்கிறது ஒரு இங்கிலீஷ்காரனுக்கு எப்படி கரெக்டாக புரியுது பாருங்க. நமக்கே புரிய மாட்டேங்குது, அவருக்கு அவ்வளோ தெரியும். அதனால் மீமாசகா வந்து they profusely quoted from the Vedas எழுதுறார். சரதமாகவே சாத்திரம் காட்டினார். அதில் அந்த அந்த போகிற போக்கில் எந்த கொள்கையை வந்து மறுக்கிறார் எந்த கொள்கையை சாடுறாருன்னு சாதாரண அறிவுடையவர்கள் கண்டுபிடிக்க முடியாது. அதனால தான் திருவாசகத்துக்கு ஒரு பெருமை என்ன, ஓதற்கு எளிது உணர்தற்கு அரிது. இன்னைக்கு அதோட முடிச்சிருவோம். அதாவது திருவாசகத்துக்கு ஒரு பெருமை என்ன சொன்னாங்க, சொற்கள் எளிமையாக இருக்கும். இந்த சொற்கள் எளிமையாக இருக்கிறத வச்சு ஏதோ அர்த்தம் முடிஞ்சிச்சுன்னு நினச்சிடாத நீ. தேவாரம் அப்படி இல்லை. இப்போ தேவாரத்தில் சில இடங்கள் கடினமான பதங்கள். இப்போ ஞானசம்பந்தருடைய சித்திரகவியை எடுத்து கொடுத்தா எத்தனை பேருக்கு பொருள் சொல்ல முடியும். மாலை மாற்று, சித்திரகவி, சித்திரகவியில் எத்தனை வகைகள், திரியெழுகூட்டிருக்கை, இப்படி எத்தனையோ வகையான சித்திரகவிகளை பாடியிருக்கிறார். அதை வந்து இன்றைக்கி நம்ம எடுத்து கொடுத்தோன்னா எத்தனை எம்ஏ வாங்கியிருந்தாலும் அர்த்தம் சொல்ல முடியாது இல்லையா. அப்படி கஷ்டமான பாடல்களும் இருக்குது தேவாரத்தில். ஆனால் திருவாசகத்தை பொறுத்தவரை சொற்கள் எளிமையாக இருக்கும், ஆனால் பொருள் நுட்பமாக இருக்கும். அதில் தான் ஓதற்கு எளிது உணர்தற்கு அரிது. திருவாசகர் பெரிய பெருமையை சொன்னார் என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கி ஓரளவு திருமுறைகளை பற்றி சில செய்திகளை நான் சொல்லிக்கொண்டே வந்தேன். அடுத்த நாளைக்கு உண்டு தானே விளக்கலாம். நாளைய சிந்தனையிலே சாத்திரத்தை பற்றி இன்னும் திருமுறையை பற்றி நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக சொல்ல வேண்டும் என்றால் இன்னும் கொஞ்சம் சொல்லுகிறேன். நான் வந்து ஒரு குறிப்பிட்ட தேவாரத்தை, சில தேவாரங்களை மட்டும் தேவாரத்தை சொல்லி எப்படி பொருள் பண்ணணும்னு சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். குறிப்பிட்ட சில பாடல்களை எடுத்துக்கொண்டு இப்படி ஏன் பொருள் சொல்லக்கூடாது, இப்படி ஏன் சொல்ல வேண்டும். ஏன்னா சில பேர் தேவார பதங்களையே திருத்துறாங்க, அப்படி கூட நடக்குது. இப்போ
உணகடல்னு எப்படி இருக்கும், உண்கடல் தான் இருக்கணும்னு இன்னொருத்தர் தேவாரத்தில் இருக்கிறார். நான் திருத்திட்டேன் ஏற்கனவே புலையில் வந்து மூசு வண்டரை பூசல் வண்டரைன்னு மாற்றிருக்கேன். நீங்கள் மாற்றிருக்கீங்களா? இலக்கணத்துக்கு பொருந்தாது நடைமுறை இலக்கணத்துக்கு பொருந்தேன்னு தான் நான் பொருந்தாது. உங்களுக்கு நீங்கள் அப்படி பப்ளிஷ் பண்ணேன்னு கேட்டதுக்கு அதுக்கு நிகண்டு அந்த அதன்படி அது சரி வாரத்தில் உள்ளதான் சரியா சொல்லிட்டு அப்படி சில, அதாவது அது புலவர் போன்றவர்கள் அது தமிழ் இலக்கணம் யாப்பிலக்கணத்தை வைத்துக்கொண்டு சொல்லலாம். இப்போ நான் சொல்லப்போது அப்படி இல்லை. நான் சொல்லப்போது சாத்திரத்தின் அடிப்படையில் அந்த சைவ சித்தாந்த கொள்கை அடிப்படையில் எப்படி பொருள் கொள்ள வேண்டும் அதுதான் முக்கியம் என்னுடையது. ஏன்னா யாப்பிலக்கணம் ஒரு தமிழ் இலக்கணம் கற்றவர்கள் புலவர்கள் அதிகமாக யாப்பிலக்கணம் கற்றிருப்பார்கள். நாங்கள் அந்த அளவுக்கு யாப்பிலக்கணம் படிக்கலை. ஆனால் அந்த சைவ சித்தாந்த சாத்திரங்களின் பிடிவாக அந்த கருத்துக்களை அவர்கள் எப்படி சொல்கிறார்கள் என்பதை சொல்ல முடியும் என்று சொல்லிக்கொண்டு இன்றைய சிந்தனை செய்வோம். இன்னும் சில பேருக்கு தெரியாமல் இருந்தால் கொஞ்சம் தெரியப்படுத்துங்க. இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டு இருக்கின்றன என்பதை தெரியப்படுத்தினால் இன்னும் சில பேருக்கு ஆவல் இருக்கலாம், வருவதற்கு வாய்ப்பு இல்லை. நேற்று பண்டிதர் சொன்னார், எனக்கு வாகனம் இருந்தால் நான் வந்துடுவேன் அப்படின்னார். சில பேருக்கு வாகன வசதி இல்லாமல் இருக்கலாம், எத்தனையோ காரணங்களினாலே வராமல் இருக்கலாம் என்று சொல்லிக்கொண்டு இது கொஞ்சம் ஓரமாக கொஞ்சம் போக்குவரத்து பொதுவான பக்கமான என்று சொல்லிக்கொண்டு இன்றைய சேனலை செய்யலாம். ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேள் ஏரிய மஞ்சை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம். மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம். மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம். இவ்வளவு நேரம் கடந்த 2 மணித்தியாலங்களாக எங்களுடைய மதிப்புக்குரிய பேராசிரியர் சண்முகவேல் அவர்கள் மிக தெளிவாக பல விஷயங்களை எங்களுக்கு எடுத்து விளக்கினார். குறிப்பாக திருமுறைகள் பற்றி, தேவார திருவாசகங்கள் பற்றி இன்று அவர் பல புதிய விஷயங்களை எங்களுக்கு எடுத்து சொன்னது எங்களுக்கு புதிதாகவும் இருந்தாலும் அவை மிகவும் பயனுள்ள கருத்துக்கள் என்று கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.